நீரைகணி பொம்மோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு போய மத யானை மத்தள வைரனை உத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிரிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணமதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கோழியர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்த வீரன் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாதூரர் திருத்தாள் போற்றி சிற்றும் எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடனாகிய வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருப்புகழ் பாடல் விளக்கத்தில் வட திருமுல்லை வாயில் திருப்புகழ் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவரும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. இந்த வட திருமுல்லை வாயில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற திருத்தலமாகவும் அருணைநாத பெருமான் திருப்புகழ் பாடிய தலமாகவும் விளங்குகின்றது. வட திருமுல்லை வாயில் அப்படின்னாலே அப்ப தென் திருமுல்லை வாயில் ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் இருக்கு, கும்பகோணத்து பக்கத்துல இருக்கு. நாங்க எல்லாம் போனோம் ஒரு வட்டம். ஆனா பாட்டு முழுவதும் சொல்றாரு சுந்தரம் சாமிகள், இது வட திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடி அடியேன் வடதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னு சொல்றதுனால இது வட திருமுல்லை வாயில். இந்த வட திருமுல்லை வாயிலானது ஒரு முறை தொண்டைமான் என்ற சக்கரவர்த்தி காஞ்சிபுரத்துக்கு திக்கு விஜயமாக சென்றான். அப்படி செல்லும் போது அங்கே ஓணன் காந்தன் என்ற 2 அசுரர்கள் அங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அவங்க பார்த்தீங்கன்னா எருக்கந்தூணு, வெங்கல கதவு போன்ற இதெல்லாம் வைத்து அந்த சிவன் கோயில் கட்டி, ஏற்கனவே நீங்க தெரியும் ஓணகாந்தன் தலிங்கிற ஊர் காஞ்சிபுரத்துல இருக்கு, நம்ம அது போகும்போது போவோம். அப்படி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது இவர் திக்கு விஜயமாக சென்றார் பாருங்க. அந்த நேரத்தில் அந்த வெங்கல கதவினுடைய ஓசை இவருக்கு கேட்டதும் அப்ப சிவாலயம் இங்கு இருக்கின்றது என்று சொல்லி யானையில் அப்படி செல்லும் போது அந்த 2 குறுநில மன்னர்களும் அந்த ஓணன் காந்தன் இருவரும் இவருடன் சண்டை போட்டு இவரை விரட்டி அடித்தார்கள். யார? இந்த தொண்டைமான். அவர் விரட்டி அடித்ததும் தொண்டைமான் என்ன பண்ணா, அப்படியே அந்த யானையில வருத்தத்தோட தோல்வியோடு வந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு அந்த வட திருமுல்லை வாயில் தளத்துக்கிட்ட வரையில அந்த யானையை முல்லை கொடி அப்படியே படர்ந்து சூழ்ந்து அப்படியே சுத்திருச்சு. நீங்க கொடியில ஏதாவது ஒண்ணு சிக்கிருச்சுன்னா என்னது எப்படி எடுக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? உங்களால எடுக்கவே முடியாது. இப்ப நம்ம காலில் மாட்டிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொடியில படர்ந்துச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சுத்திரும். அது எடுக்கணும்னா நீங்க கத்தியை வச்சுதான் அறுத்து தான் என்ன செய்ய முடியும், நம்ம காலை எடுக்க முடியும். இந்த அளவுக்கு கொடி படர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நிறைய வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மணி பிளான்ட்னு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே படந்து 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 பறந்து போவோம். அதை தூக்கி 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 ஒவ்வொரு இடத்தையும் மாற்றி மாட்டி விட்டு அப்படியே சுத்தி கொண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. வெளியில இருந்து வீட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு போய் வளர்க்க அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்படி அந்த கொடியானது என்னன்னா அப்படி படர்ந்து போகும். அதே போலதான் இங்க ஒவ்வொரு திருக்கோயிலையும் முல்லைக்கொடி முல்லை தல விருட்சமா இருக்கு. அதுல இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த முல்லைக்கொடியானது அந்த யானையுடைய காலை அப்படி சுற்றுனதுனால இந்த தொண்டைமான் என்ன பண்ணாரு, தன்னுடைய உடைவாளால் எடுத்து
அந்த கொடியை அப்படி வீசினார் பாருங்க, அப்படி ரத்தம் பீறிட்டு எழுது. அந்த முள்ளு கொடிய அப்படி ஒரு வெட்டினார்ல, அதுல இருந்து ரத்தம் பிடிச்சு ரத்தம் வந்தது. உடனே மண்ணு அப்படி இறங்கி தொண்டைமான் இறங்கி அப்படி பார்த்தார்ல, அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவலிங்கத்துல அப்படி ரத்தமா வர ஆரம்பிச்சது. பெருமானே பெருமானே பெருமானே, நான் தெரியாம பண்ணிட்டேனே அப்படின்னது. உடனே சாமி அவருக்கு அசீவாக்கா, எப்பா கவலைப்படாதப்பா, உன்னுடைய கவலை ஒளிவாயாக நான் இங்கே மாசில்லாத மணியாக விளங்குகின்றேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அசிரீதியாக சொல்றாரு, மாசில்லாத மணியாக திகழ்கின்றோம், நீ கவலை ஒளிவாயாக, உன்னோடு போருக்கு என்னுடைய நந்தியை அனுப்புகின்றோம், கவலைப்படாது அப்படின்னு சிவபெருமான் அசிரீதியாக சொல்றாரு. அதனாலதான் அந்த திருக்கோயில நந்தி வந்து பாத்தீங்கன்னா கிழக்க பார்க்க இருக்கும். எல்லா கோயிலையும் சாமியை பார்த்து மேற்கு நோக்கி இருக்கும், ஆனா அந்த கோயில மட்டும் கிழக்க பார்க்க இருக்கும். சாமி போருக்கு அனுப்புறாரு அந்த நந்திய. அப்படி போய் அதுக்கப்புறம் ஜெயித்து வந்த தொண்டைமான். அதை பத்தி சொல்லும் போது அழகா சொல்றாரு சுந்தரம் சுவாமிகள். அந்த தொண்டைமானுடைய சிறப்பை சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலே கட்டுறாரு தொண்டைமான் சாமி. தொண்டைமான் அந்த சக்கரவர்த்தி என்ன பண்றாரு, அந்த வடதிருமுல்வாயில் அந்த எருக்கந்தூணை அங்க வெற்றி வாகை சூடி அந்த எருக்கந்தூணை கொண்டு வந்து சாமிக்கு முன்னாடி 2 பக்கம் வச்சிருக்காரு. இன்னும் நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த எருக்கந்தூணை பார்க்கலாம் வடதிருமுல்வாயில. அந்த வெங்கலக்கதூ இதெல்லாம் வந்து ஒட்டியூர்ல இருந்ததான். அது வந்து காலப்போக்கில் வெள்ளத்தால் அடிக்கப்பட்டது, அடித்து செல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிறப்பை வந்து சுந்தரம் சுவாமிகள் அப்பேற்பட்ட நிலையில வந்து இந்த திருக்கோயிலை கட்டினார் என்று சொல்லரும் புகழான் தொண்டைமான் களிற்றை சூழ் கொடி முல்லையால் கட்டிட்டு, அந்த களிர்னா யானைய சூழ் கொடி முல்லையால அது சுற்றி வளைத்தது. எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயிலால் நாதனே நரை விடையேறி பல்கலை பொருளே படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. இப்படி பாடுறாரு சுந்தரம் சுவாமிகள். அருமையான பாட்டு. இந்த பாட்டை நீங்க கேள்விப்பட்டு பாருங்க, கேள்விப்பட்டுப்பீங்க. திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கலல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் தெரியும் முருகவர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. இப்படி பாடுறாரு. அருமையான பாட்டு. அதை எப்படி பாடுவீங்க? திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் மூடியும் உரைப்பனாய் திரிவேன். அது அந்த உரைப்பு இருக்கணுமா சாமி கிட்ட, வந்து ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். அந்த மாதிரி உரைப்பு இருக்கணும் சாமி கிட்ட. உரைப்பு இல்லாத வழிபாடு ஆகாது. ஏதோ போனோம் சாமியை பார்த்தோம் 2 பாட்டை பாடணும் ஓடி வந்தோம் அப்படின்னு இல்லாம அந்த உரைப்போடு சென்று நாம இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும், உரைப்போடு பணி செய்ய வேண்டும். எல்லாரும் பணி செய்யட்டும், நம்ம பதறாம பார்த்துக்கணும் அப்படின்னு ஓரத்தில் போய் உட்காந்துடக்கூடாது. முடிந்த அளவுக்கு அந்த பணியை செய்ய வேண்டும், முடிந்த அளவுக்கு திருமுறைகள் பாட வேண்டும், முடிந்த அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ, இந்த உடம்பை கொண்டு என்ன செய்ய முடியுமோ இறைவனுக்கு நாம் பணி செய்ய வேண்டும். அப்படி சொல்றாரு, ஊடியும் உரைப்பனாய் தெரியும். அடுத்த பட்டத்துல கூடிய லயம் சதி விளையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா. அங்க அம்பாள் பேரு என்ன பேருன்னா கொடியடை நாயகி. அம்பாளுக்கு என்ன பேரு? கொடியடை. எப்படி கொடியடை நாயகின்னு வந்தது? எல்லா உயிருக்கும் உடம்பு இருக்கா? எல்லா உடம்புக்குள்ளேயும் நரம்பு, நாடி நரம்புகள் இருக்கா? அந்த நாடி நரம்புகள் எல்லாம் இடையில் புகுந்து அதை இயங்க செய்வது அம்பாள். சக்தி தானே இயக்குவாங்க. அப்படி எல்லா நாடி நரம்புகள் எல்லாம் கொடி போன்று இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாம் இடையில் புகுந்து அதை இயக்குகின்ற காரணத்தினால் அம்பாளுக்கு கொடி இடை நாயகின்னு. சாமி பேரு மாசில்லா மணி ஈஸ்வர். சாமி அப்பேற்பட்ட புகழையுடையவர், மாசில்லாத மணி. அங்க அத சொல்லும் போது மாணிக்காசர் அழகா சொல்லுவார், மணி அக்கு அணியும் அரண். அந்த மாசில்லாத மணி என்னது? ருத்ராட்சம். மாசில்லாத மணி ருத்ராட்சம் ஒண்ணுதான் மாசில்லாத மணி. மற்ற எல்லாமே மாசுடைய இது. மாசில்லாத மணினா அப்ப மாசுள்ள மணி ஒண்ணு இருந்துதானே ஆகணும். மாசில்லாத மணின்னு சொல்லியாச்சுனாலே இப்போ மாசுடைய மற்ற மணிகளை மாசுடையது, ருத்ராட்சம் வந்து மாசில்லாதது.
அங்கே சாமி மாசில்லாத மணியாக திகழ்கின்றார். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே அப்படின்னா, மாசற்ற சோதி ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்ப மாசுள்ள ஜோதி ஒண்ணு இருந்துதான் ஆகணும். அப்படித்தானே? சாமிகிட்ட இருக்கிற சோதி எப்படி சோதி? மாசு அற்ற சோதி. அது போன குழு குழு குழுன்னு இருக்கும். அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருக்கல்யாணத்துல எல்லாரும் ஜோதியில் கலக்கும் போது அந்த ஜோதி எப்படி இருந்ததா? குழு குழுன்னு உள்ள போனா ஏசி மாதிரி இருந்ததான். எல்லாம் சில பேர் போக பயந்தாங்க, சில பேர் உள்ள போயிட்டாங்க. அப்படி மாசில்லாத மணியாக திகழ்கின்ற ஈசன் அங்கே மாசில்லா மணி ஈசராக திகழ்கின்றார். மணி அக்கு அணியும் அரண் நஞ்சு வஞ்சி மருகி நின்னோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அண்ணால் திறத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவா நிறைவன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே என்று திரு கோவையார்ல மாணிக்கவாச பெருமான் அழகா சொல்றார். இந்த சைவத்துறைக்கு வருபவர்கள் இன்றே துணிந்து வந்து விடுங்கள், ருத்ராஜத்தை அணிந்து விடுங்கள், திருநீரை பூசி விடுங்கள், சைவத்துறைக்கு வந்து உங்களுடைய பணியை செய்து இந்த பிறவியிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பை தேடிக்கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு நிறைய பொன்னணிய வேண்டும் என்று விரும்பாதீர்கள். நிறைய பொன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலர். அப்படி நீங்க நிறைய பொன்னணிய வேண்டும் என்று விரும்பினால் உங்கள்கிட்ட சிவபெருமான் ரொம்ப தள்ளி இருப்பார் அப்படின்னு நாங்களுக்கு சாமி நம்ம பக்கத்திலே நிறைய ருத்ராஜம் போடணும்னு ஆசைப்படணும், நிறைய பொன்னணிய வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படணும். அப்படி சாமி அங்கே மாசில்லாத மணி ஈசராக திகழ்கின்றார். மாசில்லாத மணினா என்னன்னு சொன்னேன்? ருத்ராஜ். அங்கே அந்த ருத்ராஜ மணியாகவே சுவாமி திகழ்கின்றார். சாமி அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ரத்தம் வெளிப்பட்ட காரணத்தினால் அங்கே சுவாமிக்கு வந்து அபிஷேகம் கிடையாது. இந்த கோயில்ல சந்தன காப்பு தான் சாத்துவாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா சித்திர சதயம் அன்று அப்பா சுவாமியோட குரு பூஜை அன்று தான் அந்த சந்தனத்தை கிளைப்பாங்க. அதாச்சும் ஒரு 3 நாள் வச்சிருப்பாங்க. அந்த திருமேனியை அந்த 3 நாள்ல நம்ம போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சந்தன காப்பு மறுபடியும் சாத்திடுவாங்க. அப்படிப்பட்ட திருக்கோயில் வட திருமுல்லை. அந்த முல்லையால் சூழப்பட்டிருந்ததுனால அதுக்கு வட திருமுல்லை வாயில். அது தொண்டைமான் கட்டிய காரணத்தினால் அதுக்கு சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழிட்டை சூழ் திரு முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் போயிருப்ப. எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்று அவருக்காக சாமி என்ன செஞ்சாரா? வெளிப்பட்டு சொல்லு. என்னடி இருக்கா சா பேச்சா? மெட்ராஸ் பக்கத்துல, சென்னையில அம்பத்தூர் பக்கத்துல இந்த திருக்கோயில மிகச்சிறந்த ஒரு அடியார் இருக்காங்க. அதை சொல்லியே ஆகணும். வட திருமுல்லை வாயில்னாலே நமக்கு ஞாபகம் வருவது டாக்டர் அமுதாசுவா தான். அங்க போயிட்டோம்னா அடியார்கள் அப்படி கவனிப்பாங்க. எத்தனை பேர் வேன்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, உடனே அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுல முதன்மையாக திகழ்னார். நாங்களாம் 2 வேனுக்கு போவோம் முன்னாடி. உடனே கடையில சாப்பாடுலாம் ரெடி பண்ணி செஞ்சு, ஏன்னா நிறைய பேர் போனா எப்படி வீட்டுல சமைக்க முடியும்? இப்போ ஒரு 5-6 அடியார் போயிட்டோம்னா வீட்லயே சமைச்சிருவாங்க. வேணா போயிட்டோம்னா உடனே என்ன பண்ணுவாங்க? உடனே ஒரு மண்டபத்தை கூட அமைத்தி, ஒரு வட்டம் மண்டபம் அமைத்திட்டாங்க. படத்துல உள்ள முன்னாடி மண்டபத்தை அமைத்தி அத்தனை அடியார்களுக்கும் அங்க அன்னம் பாலிச்சாங்க. அப்பேற்பட்ட சிறப்பை உடையவர்கள். 2வது, எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா சாமியை பார்த்தாலே அவங்களுக்கு மாசிலாமணி மாசிலாமணி மாசிலாமணின்னு அழைத்து கொண்டே இருப்பாங்க. சாமி கிட்ட பேசுவாங்கன்னா பாருங்க அவங்க அன்பு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. மாசிலாமணின்னு சாமிகிட்ட பேசுறாங்கன்னா அப்போ அவங்களுடைய அன்பு எப்படி இருக்கும்? இன்னும் நான் பார்க்க டாக்டராகவே தெரிய மாட்டாங்க, அந்த அளவுக்கு எளிமை. அப்படிதான் இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா நான் டாக்டர்னு சொல்லி வெளியில சொல்லிக்கிட்டு அந்த இதை வர மாட்டிக்கிட்டு நான் ஒரு டாக்டருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய பொண்ணு அணிந்துக்கிட்டு எங்கேயும் போனாலும் அந்த இதை காமிப்பாங்க. ஆனா இவங்க அதுல துளி அளவு கூட கிடையாது. முழுக்க முழுக்க எளிமை. ஏன்னா அடியார் இருக்கிற அந்த தன்மையினால அவங்க எப்படி ஒரு அடியார் இருக்கணுமோ அந்த தன்மையில் விளங்குவார்கள் டாக்டர் ராமதாஸ். அப்படின்னு ஒரு முறை அவங்க கூட போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் வச்சுக்கோங்க. என்ன செய்வாங்க? அவங்க ஒரு எக்ஸல் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த வண்டியில தான் எடுத்துட்டு வடதிருமுல்லை வாயிலுக்கு போவாங்க. என்னை பின்னாடி உட்கார வச்சுட்டு வாங்க போவோம் அப்படிம்பாங்க. பின்னாடி உட்காந்து அப்படின்னு போனேன். போகும்போது கரெக்டாக கோயிலுக்கு முன்னாடி
மாசிலாமணி யார் வந்திருக்கா பாரு அப்படின்னாங்க. உடனே கோயிலுக்கு முன்னாடி ஒரு டெம்போ வேணுனது, அதுல சரவணன் எழுதினது. சரவணன் வந்திருக்கா எனக்கு தெரியாதா அப்படின்னு சாமி காட்டுறது போலே இருந்தது. அரண்டுட்டேன், என்னடா இது அப்படின்னு. அந்த அளவுக்கு சாமி கருணையே வடிவாகிய பெருமான் அங்கே மாசிலாத மணி ஈஸ்வராக திகழ்கின்றார். அங்க பாத்தீங்கன்னா சாமி அம்பாள் பக்கத்திலே அங்க முருகப்பெருமான் தலம் தனியார், முருகப்பெருமான் தனி சன்னதி அங்க பாடி இருக்கிற இந்த திருப்புகளை அணைநாத பெருமான் அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓ சரி சரி அப்ப சரி. அப்படி சாமி அங்கே முருகப்பெருமான் அங்கே விளங்கி தோன்றுகின்றார். அங்க சுவாமி அம்பாள் அங்கே மாசிலாமணி ஈஸ்வராகவும் அம்பாள் கொடியிடை நாயகியாகவும் திகழ்கின்றார். அப்பேற்பட்ட தலம் இந்த வட திருமுல்லை வாயில். அங்க சொல்லும் போது அங்க நடராஜமூர்த்தி எப்படி இருப்பாராம், கூடிய லயம் சதி பிழையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா. அந்த சாமி அப்படியே அழகா இருக்காராம். நடராஜ பெருமாள் எப்படி இருக்காராம், அழகு சுக்குறாராம், அப்பேற்பட்ட அழகு. கூடிய லயம் சதி பிழையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா. சாமி சதி பிழையாம ஆடுறத யாரு பார்க்காங்களா, அம்பாள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவரு சரியா ஆடுறாரா, சாமி பிள்ளையோட ஆடுவாரா, அந்த ஆட்டத்தை கொண்டு வந்தவரே அவர் பிள்ளையோட ஆடுவாரா. சதி பிழையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா. அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடியவானோர் சேர் திரு முல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயற்கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே சொல்றாரு. சுபதா பரஞ்சுடரே. சாமி அப்படி நடனம் ஆடுறதான் அழகனாக திகழ்கின்றார். அம்பல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சாமி பிள்ளை இல்லாம ஆடுறாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சாமி பிள்ளையோட ஆடுவாரா, ஆடமாட்டாரு. அவர் எதுக்காக நடனம் ஆடுறாரு, எல்லா உயிர்களும் இயங்க வேண்டும் என்பதற்காக, எல்லா உயிர்களுக்கும் முக்தி இன்பத்தை தர வேண்டும் என்பதற்காக, எல்லா உயிருடைய துன்பத்தை துடைக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அங்கே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனர் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனி வானும் குவளையும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீ ஆடையிலோர் தும்பாவாய் அப்படின்னு மிக அற்புதமாக பாடுறாரு மாணிக்கவாசகர். அப்படி எல்லாமாவும் சாமி அங்கே விளங்குகின்றார். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடுகின்றார். அந்த நடனம் எதுக்காக ஆடுறாரு, ஆர்த்த பிறவி துயர்கட. யாருடைய துயர், நம்மளுடைய துயர் கெடுவதற்காக சிவபெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்ப பிள்ளையோடு ஆடுவாரா, அது அம்பாள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவர் பிழையோடு ஆடுவதான்னு இல்லை, அவ சாமியுடைய அருளை இந்த உயிர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அம்பாள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொடியிடை உமையவள் காண ஆடி அழகா, அதுக்காக தான் சாமி அங்க நடனம் ஆடுறாரு. அந்த அருளை வாங்கி உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சாமி கொடியிடை நாயகிக்கு முன்னாடி சாமி அங்க நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். கொடி போன்ற இடை கிடையாது, கொடி இடை புகுந்து, கொடி போன்று இருக்கக்கூடிய அந்த நாடி நரம்புகளெல்லாம் இடை புகுந்து இயக்குகின்றவள் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அங்க முல்லை கொடி இருக்கிறதுனால அங்க அம்பாளுக்கு கொடி போன்று விளங்குவள் கொடியிடை நாயகி அப்படின்னு பல சிறப்புகள்லாம் இருக்கு. அப்படி இந்த தளத்துல பாத்தீங்கன்னா சுந்தரம் சாமிகள் இந்த படுதுயரை கலைக்க வேண்டும் என்பதற்காக 2 கண்ணும் ஒற்றியூர்ல போயிடுச்சு. அந்த சத்தியத்தை மீறிய காரணத்தினால் 2 கண்ணும் போயதும் நேரம் இங்கதான் வந்தார். வடதிருமுல்லை வாயில் பெருமானை பாடிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இடக்கண்ணை வாங்குறதுக்கு காஞ்சிபுரம் போனாரு, வழக்கண்ணை வாங்குறதுக்கு திருவாரூர் போனார். பெருமானே என்னுடைய படுதுயரை நீ கலைக்க மாட்டாயா அப்படின்னு சொன்னதுமே சாமி கலைச்சிட்டாரு. இங்க விண்ணப்பிச்சாரு, அங்க 2 இடத்துலயும் 2 கண்ணையும் வாங்கிட்டார். கூடிய லயம் சதி விளையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா. அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால். தேவரெல்லாம் போய் எங்கன்னு சாமியை போய் தேடினாங்களாம். சாமி பார்த்தா திருமுல்லை வாயில இருந்தாராம். வானோர்கள்லாம் போய் தேடி போனாங்க. அவரு சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பால் பாடி ஆடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று இங்க சாமி பரஞ்சுடராக இங்கே விளங்குகின்றார். எங்க திருமுல்லை வாயில் வேறுபட்ட சார்
பாசுபதா பரஞ்சுடரே. அங்க பாசுபதேஸ்வரன் பேரு சாமிக்கு. அந்த பாசுபத அஸ்திரம் வைத்திருக்கக்கூடியவர் அவர்கிட்ட தானே இருக்கு. பாசுபதம் சிவ படைக்கலம்னு அர்த்தம். பாசுபதம் என்பது சிவ படைக்கலம். அங்கே பல பேர்கள் உள்ளது சுவாமிக்கு. இந்த வடதிருமுல்லைவானது கிருதாயுகத்தில் ரத்தினபுரமாக விளங்கியது. நல்லது. இந்த வடதிருமுல்லை வாயில் கிருதாயுகத்தில் ரத்தினபுரமாகவும், திரேதாயுகத்தில் பில்வ வனமாகவும், துவாபர யுகத்தில் செண்பக வனமாகவும், இந்த கலியுகத்தில் முல்லை வனமாகவும் திகழ்கின்றது. அப்பேற்பட்ட சிறப்புடையது இந்த வட திருமுல்லை. இந்த கோயிலோட சிறப்பு சொல்றதுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. நிறைய சிறப்புகள் இருக்கு. சுந்தரம் சுவாமி பாட்டா பாரு இந்த பதியத்துல. மற்ற நான் பெற்றதார் பெறவல்லார் வல்லலே கள்ளமே பேசி குற்றவே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையினால் மிகைப்பல செய்தேன் அப்படிங்கிறாரு பாட்டுல. சாமி நீ குற்றத்தெல்லாம் பொறுத்துக்குவியாமே, அதான் நான் ரொம்ப குற்றம் செய்யறேன் அப்படிங்கிறாரு சுந்தரம் சாமி. அப்படி எப்படி வராரு சாமிகிட்ட. குற்றமே செய்யணும், அதை நீ குணம்னு எடுத்துக்கிட்டியாமே சாமி, அதனால நான் ரொம்ப தப்பு செய்யறனோ அப்படின்னு சாமிகிட்ட கேட்கிறாரு. அப்படி அவ்வளவு அழகா கேட்கிறாரு. சென்னையில வட திருமுல்லை போயிருக்கீங்களா? பற்று நான் பெற்றதார் பெறவல்லார் வல்லலே கள்ளவே பேசி குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையினால் மிகைப்பல செய்தேன் அப்படிங்கிறாரு சார். நிறைய அந்த பாட்டுல சொல்றாரு. அதே மாதிரி தொண்டைமானுக்கு தனியா ஒரு பாட்டே வச்சிருக்காரு. சொல்லற்கரிய புகழை உடையவர் தொண்டைமான். அவர் இந்த திருக்கோயிலை கட்டினதுனால அவருக்கு தனியா ஒரு பாடலை வச்சு சொல்லியிருக்காரு. சொல்லரும் புகழான் தொண்டைமான் களிற்றை சூழ்கொடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்றும். அவர் அந்த வாழை வீசினாரு, ரத்தம் பீறிட்டு இருந்ததா, அதுல இருந்து சிவலிங்கம் தோன்றிய காரணத்தினால் உடனே சாமி அவருக்கு வெளிப்பட்டு காட்டிய அந்த காரணத்தினால், அவன் இன்பம் அடையும்படி செய்த காரணத்தினால் எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்றும். நல்லவர் பரவும் திருமுல்லை வாயிலாய் நாதனை நரைவிட ஏறி பல்கலை பொருளை படுதுறையை கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படிங்கிறாரு. அப்ப வட திருமுல்லை வாயில போய் வழிபாடு செய்யறவங்க நல்லவங்களா இருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா யாரும் போக முடியாதாங்க வட திருமுல்லை வாயிலுக்கு. நல்லவர் பரவும் வட திருமுல்லை வாயில்னாரு. அப்ப அங்க சாதாரணமா யாரும் போக முடியாது. அங்க போறவங்க நல்லவங்களா இருந்தா தான் அங்க போக முடியும். அப்ப டாக்டர் சொன்னா ரொம்ப நல்லவங்க. என்ன சார்? அது திரும்ப அது இது கபாலீஸ்வரர் மயிலாப்பூர். அது மயிலாப்பூர். இது வட திருமுல்லை அம்பத்தூர் பக்கத்துல இருக்கு. ஏன்னா அங்க நல்லவர்கள் தான் பரவ முடியும். அப்படி நம்ம டாக்டர் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் அமுதா சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா தினசரி அந்த திருக்கோயில போய் வழிபாடு பண்றாங்க. அப்ப அவங்க எவ்வளவு நல்லவங்க பார்த்துக்கோங்க. நல்லவர் பரவும் வட திருமுல்லை வாயில். அடின்னு போற நேரம்லாம் அடின்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டா நேரம் நம்ம எக்ஸல் ஐயா உட்காருங்க அப்படிம்பாங்க. உட்காந்து சரண் அவங்க கூட போயிடலாம். ஏன்னா அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க கூட்டு போயிடுவாங்க. யாருனாலும் அந்த திருக்கோயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். ரெண்டாவது அந்த டாக்டர் சாருடைய பண்பு என்ன அப்படின்னா, அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பாங்க. அன்னம் பாலிப்பு வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போமா, இலைய தனியா துண்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போய் அடியார் உண்ட எச்சியை உண்டுவார்கள். அதுதான் சிறப்பு. அடியார் உண்ட எச்சிலை எடுத்து தனியா கொண்டு போய் அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க டாக்டர் மாதிரி தெரிவாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. டாக்டர் இப்படி யாராவது செய்வாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அடியார் உண்ட எச்சிலை உண்ண வேண்டும் என்று. அப்படின்னாதான் ஞானம் வரும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்ப நம்ம அப்படி யோசிப்போம் எடுத்து அப்படின்னு நம்ம யோசிப்போம். இவங்க இதையா அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிப்போம். ஆனா அவங்க அந்த இதை பார்க்கவே மாட்டாங்க. அவங்க தெரிஞ்சதெல்லாம் அடியார்கள் முழுவதையும் சிவமாக எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோதே உகந்தடிமை திறம் நினைந்து இவதேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பு நடுதறியை காணலாமே என்று சொல்வதற்கிணங்க அப்படி இருப்பான். ரெண்டாவது, கோயிலுக்குள்ள போனதுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கேரிப்பை எடுத்துருவாங்க. ஏறி போய் சாமி விட்டுக்கிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு எங்க போறாங்கன்னு பார்த்தா கேரிப்பை வச்சுட்டு ஒவ்வொன்னா வேஸ்ட் பேப்பர் இதெல்லாம் பூரா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கோயில உழவர பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரம். ஆனா டாக்டர்னு வெளியில அடிக்கடி ஏன் இப்படி சொல்றேன்னா,
அந்த எளிமை நமக்கும் வர வேண்டும். வாழ்வு என்னும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்வரல் அரிது சால உயர்ந்த சிவ ஞானத்தினாலே கோலில மதியினானை போற்றுவார்கள் தோற்றினாரே என்று சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் சொல்வதற்கு இணங்க நம்ம சைவத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கணும்? கண்டிப்பா பணிவு ரொம்ப இருக்கணும், தாழ்வு என்னும் தன்மை ரொம்ப இருக்கணும். அப்பனாதான் நாம் என்ன செய்ய முடியும்? இங்க இருந்து கடை தேடி போக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சான்ஸே இல்லை, கடை தருவது ரொம்ப கஷ்டம். அப்படி இந்த வடதிருமுலை வாயிலானது இங்கே இருக்கக்கூடிய பெருமான் மாசில்லாத மணி ஈஸ்வராக திகழ்கின்றார். பேர்பட்ட சிறப்புடையவராக அங்கே விளங்குகின்றார். அங்க மணியக்கு அணியும் அரணாக அங்கே திகழ்கின்றார். அம்பாள் கொடியிடை நாயகியாக திகழ்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருத்தலத்தை நாமெல்லாம் போய் என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி உண்டு. அந்த முருகப்பெருமானை போய் அருணகிரிநாத பெருமான் பார்க்கிறாரு. பார்த்ததுமே அவருக்கு பாடல் வந்துருச்சு. அந்த பாட்டு தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பாட்டு. அணி செவ்வியாதிரை சூழ்புவி தனனுவியே கரை ஏறிட அறிவில்லியாமடியேனிட அது தீர அருள்வல்லையோ நெடுநாளின மிருளில்லையோ உணமோ உனதருளில்லையோ இனமானவை அரியேனே. ஒண்ணுன்னா சொல்லிட்டு நம்ம கடைசி இந்த பாட்டை நம்ம பாடணும். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் அந்த பேராகிராஃப்ல அந்த முதல் அடியில என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அணி செவ்வியார் திரை சூழ்புவி. அணி செவ்வியார்னா அழகு நிறைந்த மாதர்களை இங்கே முதல்ல சொல்றாரு. பெண்கள் பால் வைக்கின்ற ஆசை. ரெண்டாவது சொல்றாரு அணி செவ்வியார் திரை சூழ்புவி. திரைனா கடல், சூழ்னா கடலை சூழ்ந்த புவியாகிய இந்த மண்மேல் கொண்ட ஆசை. மூணாவது தனனுவியே கரையேறிட. அப்ப தனம் என்பது இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. தனம் என்பது பொண்ணு, மண்ணு, பெண்ணு. இந்த மூணு மேலையும் பற்று வச்சிருந்தா நாம இறைவனை அடைய முடியுமா? அடைய முடியும். அது முதல் எடுத்ததுமே சொல்றாரு. இந்த மூணுலையும் இந்த பெண்ணாசை மனிதனை சீர்குலைச்சிரும். அதுல சிறந்து விளங்கியவர்களை தான் 63 நாயன்மார்கள்ல முதல் நாயனாராக திரு நீலகண்ட நாயனாரையும், இரண்டாவது நாயனாராக இயல்பகை நாயனாரையும் வச்சிருக்காரு. ஐயா, முதல் நாயனார் தில்லைவளந்தனர்ல அப்படின்னு சொல்லுவீங்க. தில்லைவளந்தனர் தொகையடியார்கள் வந்துருவாங்க. தனி அடியார்களும் முதல் அடியார் யாரு அப்படின்னா இந்த திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்ட நாயனார் என்ன பணி செஞ்சாரு? மண்ணை எடுத்து திருவோடு செய்தார். முதல் தத்துவம் மண் தத்துவம் வந்துச்சா. கடைசி நாயனார் யாரு? யாழ்ப்பாண நாயனார். அவர் என்ன பண்ணாரு? யாழில் இசை வைத்தார். அது நாதம். மண்ணுல ஆரம்பிச்சு நாத தத்துவத்துல முடிச்சிருக்காரு சாமி. எப்படி 63 நாயன்மார்கள் எப்படி கோத்திருக்காரு பார்த்தீங்களா? அதான் சாமியோடைய திருவுருள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் சாமி பார்த்து 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 தான் செஞ்சிருக்காரு. ஒவ்வொன்றும் கரெக்டா செஞ்சிருக்காரு. அவர் இதுல எதுலையுமே டிலே ஆகாது, எதுவுமே பாழாகாது, எதுனாலும் கரெக்டா செஞ்சு வச்சிருப்பாரு சாமி. அப்படி அணி செவ்வியார் திரை சூழ்வுவி தனனுவியே கரையேறிட அறிவில்லியாமடியேனிட அது இடர் தீர. பெருமானே அந்த மூணையும் பட்டு வச்சிருக்கேனே பெருமானே, நான் நான் விடுவதற்கு, நான் கரையை தேர்வதற்கு, கரையேறி நான் எப்படி நான் உன்னை வழிபாடு செய்வது என்று முதல் அடியில கேட்கிறார். கரையேறிட அறிவில்லியாம் அடி ஏனிட என்னோட இடர் தீர அப்படின்னு சொல்றாரு. பெருமானே, இந்த 3 பேரும் நான் பற்று வைத்திருந்தேன் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெண்ணாசைனாலும் சரி, மண்ணாசைனாலும் சரி, பொன்னாசைனாலும் சரி, எதுல கொஞ்சம் பற்று இருந்தாலும் பிறவிக்கு கட்டாயமாக வந்துவிடும் என்பதை மட்டும் மறந்துடக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மிகவே நினைமின்கள். சாமியை தவிர வேற எதையும் செஞ்சுக்க கூடாது. மிகவே யாரை நினைக்கணும்? சாமி நினைந்து கொண்டே இருக்கணும். துளி அளவு பற்று வச்சாலும் போதுமா, உடனே பிறவிக்கு வந்துடுவான். அதனாலதான் என்ன செஞ்சாரு? குபேரர் சாமி கூடயே வந்தாரு உலகத்துக்கு. என்ன பண்ணாரு? காவிரி பூவட்டத்துல ஆகா ஒரு 2 நாள் தங்கலாமே நினைச்சாரு. இது ஒரு பெரிய குற்றமா? தங்க நினைச்சது ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனா சாமி என்ன பண்ணாரு? நீ இங்கே பிறந்து இறந்து வா அப்படின்ட்டாரு. தங்கன்னு நினைச்சாலும் கூட குற்றம். எது மேலையும் பற்று இருக்க கூடாது. உங்க நினைப்பு முழுவதும் ஈசனிடம் மட்டும்தான் இருக்கணும், வேற எதுலையுமே இருக்கக்கூடாது.
நின்றனின் தன்மை நினைப்பார நினைந்தேன் அப்படிம்பார் மாணிக்கவாசகர். அந்த மாதிரி நம்ம சாமி மேல மிகவே நினைவின்கள் மிக்க எல்லாம் போக விடுவீன்கள். அதுலயும் சொல்றாரு, புகவே வேண்டாம் புலன்களில் நீர். இந்த ஐம்புலன்களை போய் என்ன செய்யாங்க, தத்தளிச்சு முடிக்காதீங்க. புகவே வேண்டாம் புலன்களில் நீர் மிகவே நினைவுங்கள் மிக்க எல்லாம் போக விடுவீன்கள். நகவே ஞாலத்து உள்புகுந்து நாயே எனைய நம்ம ஆண்டார் தகவே உடையான் தன்னை சார தளராதிருப்பார் தாம் தாம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோவான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் திருக்குறிப்பை கூறிக்கொண்டு கோமாறு அமைவின் பொய்விட்டு உடையான் கடல் புகவே. இப்படி பாரு, செடிசேர் உடலை நீக்கி சிவலோகத்தே நம்ம வைப்பான். கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருவின் திருக்குறிப்பை. எப்ப நம்ம அழைப்பார், அப்படி அழைப்பார்னா அந்த திருக்குறிப்பை எண்ணிக்கொண்டே இருங்கள். மிகவே நினையுங்கள், எப்பொழுது திருக்குறிப்பு வரும் என்று காத்து கொண்டிருங்கள். அங்கே சிவலோகத்தை நம்ம வைப்பதற்கு சிவபெருமான் காத்து கொண்டிருக்கின்றார். அங்கே செல்வதற்கு உடன்படுங்கள். உடன் போவதற்கு ஒருப்படுவேன். அடியார் ஆணீர் எல்லீரும் அகல விடுவின் விளையாட்டை. செடிசேர் உடலையை நீக்கி சிவலோகத்தை நம்ம வைப்பான். கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருவின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை நீக்கி சிவலோகத்தையே நம்ம வைப்போம். கொடிசேர் வேணி குயங்கன். கொஞ்ச நேரம் இப்பதான் குடிச்சு எப்படி சொல்றாரு பாருங்க பாட்டுல. அப்படி இந்த மூன்று மேலும் பற்று வைத்துக் கொண்டிருக்கின்றனே பெருமானை, மண்ணிலும் பொன்னிலும் பெண்ணிலும் பற்று வைத்துக் கொண்டிருக்கின்றனே, நான் எப்படி கரை தேர முடியும்? கரையேறிட அணி செவ்வியார் திரை சூழ்புவி தனனுவியே கரையேறிட அறிவில்லையாமடியேனிட அது தீர. நான் அறிவில்லாமல் இருக்கின்றனே. இப்படி மூன்று பேரும் பற்று வைத்துக் கொண்டு அறிவில்லாமல் தெரிகின்றேனே. நீ என்னை கடை தேர்வதற்கு என்ன செய்ய போகின்றாய்? உன்னது அருள் எனக்கு கிடைக்காதா? அருள் இல்லையோ நெடுநாளின. அடுத்தது வரல சொன்னார், மிரில் இல்லையோ உடமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அறியேனே. அடுத்த இல்ல சொல்றாரு. முதல்ல சொன்னாரு, பெருமானே நான் அந்த மூணு மேல பட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் என்ன செய்யல, உன்னுடைய அருள் எனக்கு எப்ப கிடைக்கும்னு தெரியல. அணி செவ்வியார் திரை சூழ்பவி தனநெவ்வியே கரை ஏறிட அறிவில்லியாம் அடி ஏனிட அது தீர. என்னுடைய இடரை நீ எப்பொழுது தீர்ப்பாய்? நான் அறிவில்லாம தெரிந்து கொண்டிருக்கின்றேனே, என்னுடைய இடரை நீ எப்பொழுது தீர்ப்பாய் அப்படின்னு முதல் வரையில சொன்னார். எடுத்தது மேல நமக்கு எல்லாத்து மேலேயும் பற்றுலாம் விட முடியாது. ஏற்கனவே சாமி ஒரு 100 வினையை கொடுத்து நமக்கு அனுப்பியிருக்காரு. நம்ம இன்னும் நமக்கு நிறைய வினை இருக்கு அப்படின்னா நிறைய மூட்டையா இருக்கு. இப்ப குருநாதர் நமக்கு எரிச்சிட்டாரு. இப்ப தீட்சை எடுத்தவங்களுக்கு பழைய வினைகள் பயிற்சி பிராப்த வினையை அனுபவிக்கும் போது எல்லாம் ஈசன் திருவள்ளுன்னு அனுபவிக்கணும். ஆகாமியவனே ஏத்தாம பார்த்துக்கிடணும். மறுபடியும் 100 கொண்டு வந்துட்டு 1000 கொண்டுகிட்டு போக கூடாது. சாமி ஏப்பா அனுஷ்டியா இங்க வா பார்ப்போம் அப்படின்னு பார்த்து 100 வினையை கொடுத்து அனுப்பிவிட்டா நம்ம 1000 கொண்டு போய் நிற்போம். அப்படி ஏற்றாமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம இந்த பொருள்கள் மேலையும் மண் பொன் பெண் இதுல ஆசைப்பட்டிருந்தோம் என்றால், அதாவது ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தம் ஆகும். ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள். சிவன் ஆசைக்க கூடாதா? வைக்கணும். அப்படியா? சாப்பிட்டு ஆசைக்க கூடாது. அன்புதான் வைக்கணும். ஆசை வைக்கணும். ஆசை என்னன்னா பிரதிபலனை எதிர்பார்க்கும். சாமிகிட்ட போய் நீங்க கேட்கும் போதே, ஏதோ சாமி உன்னை வழிபாடு பண்றேன், ஏதோ நீ பாத்துக்கோ, என் ஒரு பிள்ளைய பாத்துக்கோ, உன்னை வழிபாடு பண்ணா எல்லாம் ஏதோ நீ ஏதோ செய்வேன்னு சொல்றாங்க, அதனால அப்படி போறது ஆசை. ஏதோ கும்பிட்டா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வழிபாடு பண்றது ஆசை. அப்படி நம்ம வேண்டுவோம் சாமிகிட்ட, சாமி எதுவும் வேண்டாம் சாமி, உங்களுடைய அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் அன்பு. பிரதிபலனை எதிர்பார்ப்பது, பார்க்காமல் இருப்பது அன்பு. பிரதிபலனை எதிர்பார்ப்பது ஆசை. அதாவது ஈசனோடாயினும் ஆசை எருவீன்கள். அதுல இந்த இடத்துல எந்த சொல்றாரு அப்படின்னா, ஈசனோடாயினும்னா சிவபெருமானுடைய அந்த பதம் இருக்கு பாருங்க, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகம், அனந்த தேவர் உலகம், சதாசிவமூர்த்தி உலகம், இந்த பதத்துக்கு கூட நாம் ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஈசனோடாயினும் ஆசை அறிவீன்கள் அப்படின்னாரு. நான் சிவபெருமான் மாதிரி போய் இது 5 புரிய போறேன், சிவபெருமான் மாதிரி இந்த அசுத்தமாய போனத்தை இயக்க போறேன், சிவபெருமான் மாதிரி அருள் தொழில் செய்ய போறேன், சிவபெருமான் மாதிரி மறைத்த தொழில் போய் செய்ய போறேன் அப்படின்னா என்ன செய்யக்கூடாதான், விருப்பப்படக்கூடாது. அதனாலதான் ஈசனோடாயினும் ஆசை அறிவீன்கள்.
அப்படின்னாரு. அருள் வல்லையோ நெடுநாளின மிருள் இல்லையோ உணமோ உண. இது நான் நெடுநாள என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதையே நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நெடுநாளாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால பெருமானே உன்னுடைய அருள் எனக்கு எப்பொழுது கிடைக்கும். அருள் இல்லையோ நெடுநாளின இருள் இல்லையோ உணமோ உண. இருள நான், அதனால நான் என்ன மறுபடியும் இருளாகி இந்த பிறவிக்கு நான் வந்து விடுவேனோ அப்படின்னு பயப்படுறாரு அருள்நாதர். முதல்ல என்ன சொன்னாரு, இந்த ஆசையில் நான் பற்று வைத்திருக்கின்றேன், எனக்கு அருள் இல்லையோன்னு கேட்டாரு. ரெண்டாவதுல என்ன சொன்னாரு, நான் அதனால பிறவிக்கு வந்துருவோன்னு ஒரு பயத்துல சொல்றாரு. பிறவிக்கு வருவதற்கு உபாயம் என்ன அப்படின்னா, ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பிறவி உண்டு என்பதை மட்டும் மறந்துடணும். பேர்பட்டவரும் ஆசைப்பட்டாச்சுன்னா எங்க வந்துடணும், உலகத்துல பிறப்பு எடுத்தே ஆகணும். அப்படித்தானே சாமிகிட்ட சொல்லி வந்து இங்க வந்து தங்கணும்னு நினைச்சாரு. பிறவி வந்துச்சு. சிறு பற்று, கொஞ்சம் பற்று இருந்தாலும் வந்துடும் உயிர். ரொம்ப நல்ல ஒரு சிறு பற்று வைத்தாலும் வந்து. ஆனா அந்த பற்று இல்லாம ஒரே பற்று, எந்த பற்று இருக்குன்னா சுவாமி மேல மட்டுமே நமக்கு பற்று இருக்க வேண்டும். உடனே அந்த சாமி யாருங்க அப்படின்னு ஒரு இடத்த செவ்வல் பேசிட்டு இருந்தேன். அந்த சாமி யாருங்க, பற்றற்றான் அப்படின்னு. அந்த சாமி யாரு, எதுலவே பற்று இல்லாத சாமி யாரு, சிவபெருமான் ஒருத்தர் தான். அந்த பற்றற்றான் மேல நம்ம பற்று வைக்கணும். மற்ற பற்றெல்லாம் தானா பற்றுக. யார, பற்றற்றானை பற்றுக. பற்றுக பற்றுக பற்றி பற்றற்றான் பற்றுக. பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடல். அவன் மேல பற்று வச்சாச்சுன்னா இந்த இதெல்லாம் தானாக. நீங்க சாமி கிட்ட நீங்க அன்பை பெறணும் அப்படின்னா நீங்க விட வேண்டியதை விட்டாலே நீ சிவபெருமானுடைய அன்பை நீங்க பெற்றலாம். இந்த உலகத்தில் உள்ள பொருள்லாம் ஏற்கனவே நான் அங்க ஒரு கதை சொன்னேன், ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த குரங்கு பிடிக்கிறவங்க கதை. ஒரு குடுவையில போட்டு என்ன செஞ்சுருவாங்க, கடலப்பருப்பு போட்டு வச்சிருவாங்க. நல்லா கிழங்கு கடலப்பருப்பை போட்டு வச்சிருவாங்க. இந்த குரங்கு வேகமா ஒரு சுத்தி சுத்தி பார்க்கும், யாரும் இல்லை. சரி போய் அந்த கடலப்பருப்பு எடுத்துருன்னு கையை இப்படி சடக்கம் உள்ள விட்டு கடலப்பருப்பை எடுத்துட்டு இப்படி வெளியே எடுக்க முடியாது, மாட்டிக்கிடும் கை. இப்ப இது என்ன செய்யணும் யூகிச்சு, அப்ப கையை விட்டுட்டா கை வந்துடும் தெரிஞ்சு அந்த எடுத்த பொருளை கீழே விட்டாச்சுன்னா வெளியில வந்துடும். ஆனா அது மேல பற்று, எது மேல, அந்த கடலப்பருப்பு மேல அதை பற்ற விட முடியாதனால இது மாட்டிக்கிச்சு. அதே போல நம்ம உலகத்தின் மேல பற்றுல மாட்டிக்கிட்டதுனால இதை விட முடியல. எதை, இந்த உலகத்தை நம்மளால விட முடியல. இந்த இதுல பட்டு வச்சதுனால இதை நம்மளால விட முடியல. அந்த குரங்கு பிடிச்ச மாதிரி இதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். எதை, இந்த உலகத்தை நம்ம பிடிச்சிட்டு. இப்ப நம்ம எப்படி இந்த குரங்கானது அந்த கடலை பொறுப்பு மேல் கொண்ட பற்றின் காரணமாக பிடித்ததோ அதே போல இதை நாம் உருவப்படியே பிடிச்சோம். கொஞ்சம் அதை விட்டுருந்துச்சுன்னா எப்படி விடுதலையாகி வெளியே வந்துருதோ அதே போல நம்ம இந்த உலகத்தின் மேல் கொண்ட பற்றை விட்டுட்டோம்னா நம்ம ஆன்ம விடுதலை பெறலாம். அவ்வளவுதான். ஆன்ம விடுதலை பெறணும்னா விட வேண்டியதை நாம விடணும், பெற வேண்டியதை பெறணும். பாச நீக்கமும் சிவப்பேரையும் அடைய வேண்டும். பாசத்தினுடைய நீக்கம் ஆகணும், சிவப்பேரை அடைய வேண்டும். புரியுதா? அப்ப பற்று யார் மேல வைக்கணும், சுவாமியிடம் மட்டுமே வைக்க வேண்டும். அப்பப்ப இந்த உயிருக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த குரங்குக்கு அந்த மாதிரிதான், ஒழுங்கு அடியாரோட கூடு ஒழுங்கு. அந்த குரங்கு கதை சொன்னேன்ல, அந்த சாமியார் ஒருத்தர் வந்தார், மடத்துக்கு வந்தார். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்டீங்களா சார், அந்த கதை கேட்டது இல்லையா? ஒரு சாமியார் மடத்துல இருந்தாரு, அவரை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்தாரு. அந்த சாமியார் என்ன பண்ணாரு, எந்த நேரமும் குரங்க 2 தட்டு தட்டிக்கிட்டே இருந்தாரு, அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. உடனே அந்த ஒருத்தர் பார்க்க வந்தாரா, சாமியாரை பார்க்க. அவர் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு ஒரு அடி அடிச்சு அவர் கிளைய போடு அப்படின்னு ஒரு தட்டு தட்டினாரு. அப்புறம் ஒரு தட்டு தட்டி அது காய் வை அப்படின்னாரு. இப்படி அடிச்சு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாரா. இந்த உட்காந்தவர், ஏங்க வாயில்லாத இவனை இப்படி போட்டு அடிக்கீங்க அப்படின்னு. உடனே அவரு சரி இப்படி சொல்லிட்டாரான்னு சொல்லிட்டு இப்படி குச்சி எடுத்து ஓரத்துல வச்சாரு பாருங்க. இந்த சாப்பிட உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரு பாருங்க. அவர் தலை மேல ஏறி முடிய பிடிச்சி 2 ஆட்டு ஆட்டுனது. குரங்கு சும்மா இருக்குமா, குரங்கு சும்மா இருக்குமா ஒரு இடத்துல, பிடிச்சி 2 ஆட்டம் ஆட்டதும் சாமி அந்த குச்சி எடுத்து 2 அடி அடிங்க அப்படின்னு அவரே சொன்னாரு. யாரு வைங்கன்னு சொன்னாரோ அவரே குச்சி எடுத்து 2 அடி அடிங்க அப்படின்னாரு. அடிச்சது போய் அறமலாம போய் உட்காந்துருச்சு. அது போல இந்த குரங்க தட்டுனது மாதிரியே இந்த உயிருக்கு அப்பப்ப தட்டிக்கிட்டே இருக்கணும். ஒழுங்கா சாமியை போய் வழிபாடு பண்ணு, உழவார பண்ணி பண்ணு, அடியாரோடு கூடு,
திருமுறைகள் பாடு அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தட்டுறதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது தறிக்கிட்டு போய் தெரியும். அடியாரோட நீங்க ஒரு வாரம் இல்லாம இருந்து பாருங்க, நீங்க எந்த நிலையில வருவீங்கன்னு பாருங்க. மறுவாரம் நீங்க வரும்போது அடியாராவே வர மாட்டீங்க. உங்க உங்க இதே வேற மாதிரி இருக்கும். ஒரே சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு அடியார சொல்ல மாதிரி அடியார வர மாட்டாங்க, அடியாரா வருவாங்க அப்படிங்க. அந்த மாதிரி ஆயிப்போம். அதுதான் பாட்டுக்கு பாட்டு மாணிக்கவாச பெருமான் அடியோரோடு கொட்டி அதிசயம் கண்டாமே அப்படின்னா அடியோரோடய கூட்டியிருக்கணும். இதை தாண்டி எங்கேயுமே அணி செவ்வியாதிரை சூழ்புவி தன நிவ்வியே கரையேறிட அறிவில்லியாமடியேனிட அது தீர அருள் வெள்ளையோ நெடுநாளின மிரில்லையோ உணமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அரியேனே. சாமி நீ அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? இனம்னா என்னை அடியோரு கூட்டத்தோடு நீ கூட்டினால் நான் இங்க இருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த பற்றெல்லாம் நான் ஆசை வைக்க மாட்டேன். இந்த மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசைலாம் நான் பற்று வைக்க மாட்டேன். இனம் என்பது என்னன்னா இங்க அடியார் கூட்டம்னு அர்த்தம். அதான் சொன்னாரு, சிவபெருமானுக்கு ஒரு ஜாதி இருக்கு, சிவபெருமானுக்கு கூட ஒரு கட்சி இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான் யார் கட்சி தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்னென்ன கட்சியெல்லாம் இருக்கு? எல்லாரும் இதா அதான் அப்படிவீங்க. ஆனா சாமி ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவருக்கு எந்த கட்சி தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். யார் வாயால பாடுறாங்களோ அந்த தொண்டருடைய கட்சி அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? அப்பர் சாமி சொல்றாரு. எப்படி சொல்றாரு இப்ப கொடுங்க சார். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் 7 அண்டத்துக்கும் அப்பாலாம் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதிலுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் போதினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியான் காலத்தியான் அவன் என் கண்ணுடானே அப்படிங்கிறாரு. அப்போ சார் இப்படி சொல்றாரு. இந்த பாட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனத்தகத்தான் நம்ம மனசுக்கு எப்பயுமே நீங்காம இருப்பாரு. வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். யாரு வாயால சாமியை புகழ்ந்து பாடுகின்றார்களோ அவங்களுடைய கட்சியா இருப்பாரான் சிவன். அவரு நம்மளுப்பா அப்படின்ட்டு கூடயே இருப்பாராம். இந்த கட்சி தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, கட்சியை விட்டு போக மாட்டாங்க, நாட்டு கட்சிக்கு போக மாட்டாங்க, அந்த கட்சிக்காக ரொம்ப பாடுபடுவாங்க. அதே போல சாமி இந்த அடியாரை கடை தேர்வதற்காக ரொம்ப பாடுபடுவார் சிவபெருமான். எப்படியாவது இந்த உயிரை கடை தேர்த்தி ஆகணும். அந்த பாடுற அந்த தொண்டர்கள் எப்படி அந்த கட்சிக்கு உழைக்கிறாங்களோ அதே போல கட்சிக்கு உழைச்சா அந்த மன்றம் அதுக்கு அவருக்கு என்ன செய்யும், ஏதாவது ஒரு பதவி கொடுக்கும். பார்த்தீங்களா? கொடுக்காதா? அதே போல சாமி ஒரு பதவி கொடுப்பாரு. என்ன பதவி அப்படின்னா, நீங்காமல் இருக்கக்கூடிய சிவபதம் அடையக்கூடிய திருவடியை அந்த உயிருக்கு கொடுப்பார். திருவடி பேரின்பத்தை சிவபெருமான் வழங்குவார். யார? வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். தொண்டர்களுடைய இனத்தகத்தான் அப்படின்னு இந்த பாட்டுல மிக அற்புதமா சொல்றாரு. எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இது சாமி நம்ம மனசுக்குள்ள இருக்க போய் தான் நம்மளாம் இயங்க முடியுது. என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்ம மனம் அந்த உயிர் இந்த விருப்பத்தை மட்டும் நம்ம கிட்ட விட்டுறாரா? நாம எதெல்லாம் நினைக்கிறோமோ நம்ம கூடயே வந்து நாம எதை நினைச்சாலும் சாமி கூட வந்து காட்டுறாரு. இது வந்து காணும் உபகாரம் காட்டும் உபகாரம்னு பேரு. 2 வகையான உபகாரத்தை செய்யறாரு. கூடயே இருந்துகிட்டு நீங்க நல்லது செஞ்சாலும் கூட வராரு, கெட்டது செஞ்சாலும் துணைக்கு வந்து துணை புரிகிறாரு சாமி. ஏன்னா தனிச்சு இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த உயிர்களுக்கு கிடையாது. சாமி கூட ஒன்றாய் உடனாய் வேற இருக்காரு. ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் 3ஆய் மாறாமறை 4ஆய் வரு பூதம் அவை 5ஆய் 6 சுவை 7 8 திசை தானாய் வேறாயுடன் ஆனானிடம் வீழிமில்லையே என்று சொல்வதற்கெனங்க சாமி கூட ஒன்றாய் உடனாய் வேற இருக்கு. இல்லைன்னா தனிச்சு இயங்கக்கூடிய ஆற்றல் நமக்கெல்லாம் இல்லை. இந்த அறிவு இச்சை செயலை தூண்டுறதுனாலதான் நாம இயங்க முடியுது. இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது. அதுக்கப்புறம் விருப்பத்துல மட்டும் சாமி தலையிடுறது இல்லை. அறிவு செயல் என்ன செய்யறாரு, நம்மளை செயல்படுத்த வைக்கின்றார். நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு உலகம் எல்லாமே தனித்தனியா கொடுக்கும். புரிஞ்சிச்சா? அறிவில்லியாமடியே நிட இடர் தீர அருள் வெள்ளையோ நெடுநாளின. பெருமானே அந்த இடரை எனக்கு தீர்க்க வேண்டும். மண்மேலும் பொன்மேலும் பெண்மேலும் வைத்திருக்கின்ற ஆசை எனக்கு அந்த இடரை நீ தீர்த்து அருள வேண்டும்.
அருள் வெள்ளையோ நெடுநாளின மிருள் இல்லையோ உணமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அறியேனே. பெருமானே, உன்னுடைய செயலை என்னால் அறிய முடியவில்லை பெருமானே. மறுபடியும் எனக்கு பிறவிக்கு கொண்டு வந்து விடுவாயோ, இந்த இருளில் கொண்டு வந்து விடுவாயோ, இந்த பிறவியை இடரு அப்படின்னாரு. ரெண்டாவது இருள் அப்படின்னாரு. இங்க வந்துட்டாலே இன்ப துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். இது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் அப்படின்னாரு. இந்த பிறவியே என்னது துயர் வந்துகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் வரும்னு சொல்ல முடியாது. இறக்கும் வரை வந்து கொண்டே இருக்கும். இறக்கும் வரைக்கும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்பாட கடன்லாம் அடைச்சாச்சுங்க அப்படின்னு நிம்மதியா இருப்பாங்க. அந்த நேரத்துல புதுசா ஒரு வினை தோண்டி வரும். அப்பாடா வீடு கட்டியாச்சு, பால் காய்ச்சியாச்சுங்க அப்படின்னு உள்ள கூடி போவாங்க. அங்க ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சமைப்பாங்க. இன்னொரு பிரச்சனை புதுசா பிள்ளை மூலியமா வரும். பிள்ளை பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. திடீர்னு தகப்பனார் அந்த பிரச்சனை. இப்படி நீங்க இறக்கும் வரைக்கும் பிறவின்னு எடுத்துட்டாலே இன்ப துன்பம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். இது யாராலையும் மாற்ற முடியாது. அதனாலதான் ஞானிகள்லாம் பிறவாமை வேண்டும்னு சாமி கிட்ட கேட்டாங்க. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அப்படி வந்துட்டோம்னா சாமி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தப்பிச்சிட்டோம். அவர் நினைக்கிறது அதை மணந்துட்டோம்னா நமக்கு துன்பம் வந்துடும். அதுதான் நான் ஒவ்வொரு நிலையிலையும் சொல்றேன், மிகவே சிவபெருமானை நினைந்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு துன்பம் வராது. அவரை மறக்க மறக்க துன்பம், அவரை நினைக்க நினைக்க இன்பம். மிகவே நினைங்க, சும்மா கொஞ்ச நேரம்ல நினைக்காதீங்க. சாமி அதிக நேரம் நினைங்க. அதிக நேரம் நினைந்தால் நீல நினைந்த அடியேன் உனை நித்தடும் கைதொழுதேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. எப்படி பாட்டு? நீல நினைந்த அடியே, நீல நினைக்கணும் சாமி. அது என்ன நினைத்தாதான் சாமி நம்ம நெஞ்சை விட்டு அகலாம இருக்கும். பொசுக்குன்னு ஒரு அரை நிமிஷம் மூட கண்ணை மூட துறக்க இப்படி இருந்தோம்னா சாமி நம்ம பக்கத்திலே இருக்க மாட்டோம். முதல்ல ஒரு அரை நிமிஷமாவது தியானித்து பழகணும். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் விடி ஆள் மயக்கம் உருவேன். கருணை புரியாதிருப்பது என்ன குறையும் இவ்வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரம் கடகபுய மீது ரத்ன மணியணி பொன் மாலை சிச்சை கமலும் மனமார் கடப்ப மணிவோனே என்று சொல்வதற்கு இணங்க முதல்ல ஒரு அரை நிமிஷமாவது இறைவனை தியானித்து பழக வேண்டும். ஒரு 30 செகண்ட் நீங்க கண்ணை மூடி பாருங்க பாப்போம். கண்ணை மூடிக்கிட்டு இருக்கல 15 செகண்ட் தான் ஓடிட்டா மறுபடியும் ஓடிட்டு அப்படியே பார்ப்போம். திடீர்னு ஏதோ சிந்தனைகள்லாம் போகும். அப்படின்னா அந்த சிந்தனையெல்லாம் ஒடுக்கி இறைவனை முன் கொண்டு வந்து, இல்லை கண்ணை முன்னே எனக்கு சிந்தனை எங்கேயோ போகுதுங்க அப்படின்னா கண்ணை திறந்து வச்சாது சாமியை வழிபாடு பண்ணணும். சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து வச்சு கூட சிந்தனை எங்கேயோ போகும். சாமி முன்னாடி தான் இருப்பாரு, சிந்தனை எங்கேயோ போயிடும். அப்படிலாம் போகாம பார்த்துட்டு சரி. அப்படி அருள் இல்லையோ இனமானவை அறியேனே. பெருமானே, இந்த அடியார் கூட்டத்திலேயாவது என்ன செஞ்சிரு, என்னை விட்டேன்னா நான் தப்பிச்சுக்கிடுவேன். அதிலேயே கூட நான் என்ன செய்ய முடியாம இருக்கேன், அறியாம இருக்கேன் அப்படின்னு 2வது வரியில சொல்றேன். அடுத்து சொல்றாரு, அருள் இல்லையோ இனமானவை அறியேனே குணவல்ல தாமகமேரினை அணுசெவ்வியாய் அருணாச்சல குருவல்ல மாதவமே பெரு குணசாத. அந்த மகா மேருமலையை வில்லாக வளைத்து இருக்கக்கூடிய சிவபெருமான இந்த இடத்துல சொல்றாரு. குணவல்ல தாமகமேரினை அணிசெல்வியாய் அருணாச்சல, அழகு சேர்ந்த உமையமையோடு கூடியிருக்கக்கூடிய மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமானும் அம்பாளும் பெற்றெடுத்த பிள்ளையே குருபெருமான் இந்த இடத்துல சொல்றாரு. அவர் இருவரும் கொடுத்த அந்த அருணாச்சலத்துக்கு, அந்த அண்ணாமலையாருக்கே குருவாக விளங்கக்கூடிய முருகா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. குணவல்ல தாமகமேரினை அணிசெல்வியாய் அருணாச்சல குருவல்ல மாதவமே பெரு குணசாத. இந்த அருணாச்சல குரு அப்படின்னாரு பார்த்தீங்களா. அருணாச்சலத்துல அங்க சாமி அண்ணாமலையாரா இருக்காரா, அவருக்கு உபதேசம் பண்ண குருநாதர் அப்படின்னாரு. அடுத்த வரியில சொல்லும்போது இதை விட கொஞ்சம் டாப்பா சொல்லுவார். அந்த வரியை சொல்லும்போது சொல்றேன்,
இப்ப இந்த இடத்துல சாமி சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ண காரணத்தினால இப்ப அருணாச்சல குரு அப்படின்னாரு. அருணாச்சலத்துக்கு உபதேசம் பண்ண குருநாதராக விளங்கக்கூடிய முருகா அப்படின்னு. உணவல்ல தாமக மேரினை, அந்த மேருமல்லையை இல்லாக வளைத்தாரே. நீ எப்பேற்பட்ட குணமுடையவர், நீயே எவ்வளவு குணமுடையவனா உன்னுடைய பிள்ளை எவ்வளவு குணமா இருக்கும். உங்க அப்பா எவ்வளவு குண முருகப்பெருமானை சொல்லும் போதே உங்க அப்பா எவ்வளவு பெரிய குணமுடையவர், சாமி எவ்வளவு பெரிய குணமுடையவர், அவருக்கு நீ பிள்ளை, அப்ப நீ எவ்வளவு பெரிய குணமுடையவராக இருப்ப அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றார். உணவல்ல தாமக மேரினை அணி செல்வியாய் அருணாச்சல குணவல்லவா சிவனே சிவ குருவல்ல மாதவமே பெரு குணசாத. அப்படி மாதவம் செய்தாதான் என்ன செய்ய முடியும், சாமி பார்க்க முடியும். தவம் செய்யாம பார்க்க முடியாது. அப்படி இந்த இடத்துல நான் மாதவம் செய்ய வேண்டுமே பெருமானே முருகா, நான் மாதவம் செய்ய, மாதவமே குணசாத குடிலில்ல மேதரு நாளது மொழிவல்ல யோகவரே பணி. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பிறவிக்கு வருவதை விடுத்து இந்த உடம்பானது நல்ல குடிலில் போய் தங்கி உன்னுடைய பேரின்ப நிலையை அடைய வேண்டும். குடிலில்ல மேதரு நாளது மொழிவல்ல யோகவரே பணி. அதுக்கு என்ன செய்யணும், யோகம் செய்யணும். யோகவரே பணி. குணவல்ல வா சிவனே சிவகுருநாதா அப்படின்னு சொல்றாரு. நீ எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அந்த இந்த இடத்துல சொல்றாரு, குணவல்ல வா சிவனே சிவகுருநாதா. முதல்ல முருகப்பெருமான் எப்படி சொல்றாரு, சிவனேன்னு சொல்லிட்டாரு. சிவனே அப்படின்னு முருகப்பெருமானை சொல்லிட்டு அடுத்து ஒரு சிவன் போடுற அறுமுக சிவன், 5 முக சிவனாக இருந்து அறுமுக சிவனாக ஆகிய பெருமானே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சாமி தனக்குத்தானே மகனாகிய தத்துவன், தனக்குத்தானே குருவுமாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்ட காரணத்தினால் ஐமுக சிவன் அறுமுக சிவனாக இருந்தார். ஏற்கனவே அறுமுக சிவன் தான் சாமி. ஆனா அந்த முகத்தை யாருக்கும் காண்பிக்காத காரணத்தினால், ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்த காரணத்தினால், இப்பொழுது எல்லா உயிரும் கண்டு தொழ வேண்டும் என்று கொண்டு வந்த காரணத்தினால் சாமி அறுமுக சிவனாக இருக்கின்றார். ஏற்கனவே சாமிக்கு எத்தனை முகம், ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் என்கின்ற 5 முகம். இப்ப முருகப்பெருமானை காட்டினதுக்கு அப்புறம் சாமிக்கு எத்தனை முகம், 6 முகம். அதோ முகம்னு பேரு. அது கீழ் நோக்கி இருக்கும். நம்மை போன்ற சகலவர்க்கு ஆன்மாக்களை எல்லாம் உயிர்ப்பதற்காக வந்த முகம். குடிலில்ல மேதரு நாளது மொழிவல்ல யோகவரே பணி. பெருமானே குருவாயாக இந்த குடிலில் எனக்கு, இந்த உடம்பில் என்னை என்ன செய்ய வேண்டும், உன்னை நினைக்குமாறு செய்ய வேண்டும். நீ எப்படிப்பட்டவன் என்றால், குணவல்லவா சிவனே சிவ குருநாதா. அந்த சிவபெருமானுக்கே உபதேசம் செய்த சிவனே, சிவனே குணவல்லவா சிவனே சிவ குருநாதா. எப்படி சொல்றாரு சிவனேன்னு முருகப்பெருமானை சொல்லிட்டு, ஏற்கனவே அருணநாத பெருமான் மற்றொரு படத்தை சொல்றாரு, அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. முருகப்பெருமான் தானே பாடுறாரு. என்ன பாடுறாரு, அரகர சிவாய வென்று, அரகர முருகா வென்று சொல்லல. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினம் நாணமின்றி அழிவேனோ அப்படின்னு மிக அற்புதமா பாடுறாரு இந்த இடத்துல. சாமி, நான் ஒவ்வொரு பெண்கள் வீட்டின் வாயில் போய் நின்று கொண்டு அப்படி அடைந்த பெருமான் ஆரம்பத்தில் அப்படி பெண்கள் பின்னாடி போய் ரொம்ப நிலை குலைந்து போயிருக்கின்ற காலத்தை நினைச்சு பார்த்து இந்த இடத்த படிச்சிருக்காரு. நாணமின்றி அழிவேணும். அப்படி பெண்கள்லாம் பின்னாடி போய் நான் ரொம்ப நாணமின்றி அழிந்தேனே பெருமானே, நான் என்ன செஞ்சிருக்கணும், அப்பயே உன்னை வழிபாடு செஞ்சிருந்தா எப்பயோ நான் உன்னுடைய திருவள்ளுக்கு பாத்தியமாகி உன்னுடைய திருவடிக்கு வந்திருப்பேன். அப்படியெல்லாம் அல்லாமல் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இங்கேயே மயங்கி திரிந்து அரகர சிவாயவென்று சொல்லாம
தினமும் நினையாமல் இல்லாம, அறுசமய நீதி ஒன்றும் அறியாம, உன் திருவடிக்கு வராம நான் பெண்கள் பின்னாடி திரிந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றார். அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் என்று அறுசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் என்று அனுதினமும் நானுமின்றி அடிவேன். உலகவட மேல் வளர்ந்த பெரிய பெரும் ஆளரங்கள் உலகளவு மால்மகிழ்ந்த மருகோன். நீ எப்படிப்பட்டவனா, அந்த உலகத்தையே அளந்தாரே, உலகையும் அளந்தாரே திருமாலு, அவருக்கு நீ மருமகன். அப்ப நீ எப்பேற்பட்டவனா இருப்ப அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றா இருப்பாங்க. உலகவட மேல் வளர்ந்த பெரிய பெரும் ஆளரங்கள் உலகளவு மால்மகிழ்ந்த மருகோன். உபயகுல தீபதுங்க விருது கவி ராஜசிங்க உரைபுகழி ஊரில் அன்று வருவோன். பறவைமனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா. பகையசுர சேனை கொண்டு அமர சிறை மீளவென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாள். இப்படி பாடுறாரு பாருங்க, பாட்டு அருமையான பாட்டு. கருவின் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனானே. கரிய குழல் மாதங்கள் அடிசுவடு மார்பு தெரிந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி. பெண்கள் பின்னாடி போனா நொந்துதான் மிக வாடணும். கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி. அரகர சிவாய வென்று தினமும் நினையாமல் என்று அறுசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனம் விடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் என்று அனுதினமும் நாணமின்றி அடிவேனோ என்று சொல்வதற்கிணங்க அப்படி பாடுறாரு. அதை உணர்ந்து உணர்ந்து பாடுறாரு, நெகிழ்ந்து நெகிழ்ந்து பாடுறாரு, உள்ளம் உருகி உருகி பாடுறாரு. முருகப்பெருமானுக்கு பாத்தியமாகின்றார். இது அவங்களுக்கு அப்படி பாடணும். இப்படி உள்ளம் உருகிற மாதிரி திருப்புகளை பாடணும். இதை கடன்னு பாடிட்டு போயிடக்கூடாது. உள்ளம் உருகிற மாதிரி பாடணும் திருப்புகளை. திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தன் அருளாலே. திருப்புகளுடைய சிறப்பு, யாரையும் மதிக்காமல் விட்டதில்லை. திருப்புகழ் பாடுறவங்க யாரையும் மதிக்காமல் இருந்ததில்லை. திருப்புகளை கற்க, திருப்புகளை கேட்க, திருப்புகளை நித்தம் ஜெபிக்க, திருப்புகளை அச்சிக்க முக்தி எளிது ஆகுமே கூட்டை வென்று ரட்சிக்கலாமே தெளி. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி தாங்க தெரியுது, எங்கேயோ கேட்ட மாதிரி தெரியுது. நூல்ல இருக்கு, திருப்புகளுடைய சிறப்புல வரும். அதை கற்றாலும் கேட்டாலும் சிந்தித்தாலும் நெட்டை கூடினாலும் அதை அச்சித்தாலும் முக்தி எளிமையாக கிடைக்கும். திருப்புகள் அப்பேற்பட்ட சிறப்புடையது. முருகப்பெருமானை கேட்டு வாங்கியது. கேட்டுதானே வாங்கினாரு சாமி. எப்படி மாணிக்காச பெருமான்கிட்ட கேட்டு எழுதி வாங்கினாரோ அதே போல திருப்புகளும் கேட்டு வாங்கியது திருப்புகள். முருகப்பெருமானே முத்து முத்தாக பாடுன்னு சொன்ன ஒரு சிறப்பு திருப்புகளுக்கே. என் பாவடி ஏட்டிலும் பட்டதொன்றோ அப்படிம்பாரு கந்தர் அலங்காரத்துல. அப்படி முருகப்பெருமானுடைய திருவடி திருப்புகள்லையும் விளங்கி சொன்னான். அப்படி குடிலில்ல மேதரு நாளது மொழிவல்ல யோகவரேவணி குணவல்ல வாசிவனே சிவ குருநாத. அந்த சிவபெருமானுக்கே குருநாதராக சேவேரும் ஈசர் சுற்ற மாயான போத புக்தி சீராகவே உரைத்த குருநாதா. இப்ப தனக்குத்தானே மகன் ஆயிட்டாரு. இப்ப சாமியை என்ன செய்யறாரு, தன்னைத்தானே சுத்துறாரு. மகன் ஆகிக்கிட்டு தன்னைத்தானே முருகப்பெருமான இப்படி சுத்தி வர்றாரு. சேவேரும் ஈஸ்வர் சுற்ற மாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா. எந்த செவியில இப்படி காமிக்கிறோம். சில பேர் இப்படின்ட்டோம்னா நினைச்சுக்கோங்க, நீங்க இடது செவியில உங்களுக்கு நினைச்சிடக்கூடாது, வலது செவி. வலது செவியில சாமி உபதேசம். சிவனார் மனம் குளிர எப்படி உபதேசம் பண்ணாரு? சிவனார் மனம் குளிர தெரியல, குளிர சாமி எல்லாத்துலயும் தெளிஞ்சாரு. அப்படி குளிரும்படி உபதேசம் செய்தார். இப்படி எல்லாருக்கும் உபதேசம் சொல்லிக்கிட்டு இருக்கோமே, நாம உபதேசம் கேட்டா என்ன நினைத்துதான் சாமி தனக்குத்தானே மகனாகினாரு, தனக்குத்தானே குருவானாரு, தனக்குத்தானே தத்துவமும் கேட்டார். இது அவங்களுக்கு இது கந்த புராணத்துல வருது. அது மாதிரி ஈசன் தன் அருளினால் மதலை ஆயினான் கான் அப்படின்னு சொல்றாரு. ஈசன் தன் அருளினால் அப்படி குழந்தை ஆயிட்டாரான், மதலை ஆயினான். அப்ப முருகர் வேற இல்ல, சிவபெருமான். அப்படி பிரிச்சு பார்த்தா என்ன ஆகும்? அடி கண்டிப்பா உண்டு. எப்படி சுஷமுத்திரம் கட்டு வந்ததோ அது போல நமக்கு. அதனால வேற வேறையா நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. எப்பயுமே சிவபெருமான குழந்தையாக பார்த்தா முருகப்பெருமான், சரியா? சிவபெருமான குழந்தைய பார்த்தா முருகன்.
அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, குணவல்லவா சிவனே சிவ குருநாதா, பணிகொள்ளி மாகன பூதமோர் அமர்கள்ளி கானக நாடக பரிசெல்வியாய் பரமேஸ்வரி தரு கோவே. இந்த இடத்துல அம்பாளை சொல்றாரு. முதல்ல சாமியை சொன்னாரு. அவரு சாமி உபதேசம் பண்ணது எல்லாமே சொன்னாரு. தன்னுடைய நிலுவையை எடுத்து சொன்னார். நான் மண் வேலையும் பொன் வேலையும் இந்த மாதிரி பற்று வைத்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து நீங்கி நீ என்ன செய்யணும், என்னை இந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்து எனக்கு நல்ல வழிபாடு செய்ய வைத்து இந்த உடம்பை தூயதாக ஆக்கி உன் திருவடி கீழ் வைக்க வேண்டும் என்று கேட்டாரு. மற்ற அந்த 4 பாட்டுல. அதுக்கப்புறம் நீ எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்த குருநாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, இந்த வரியில பணிகொள்ளி மாகன பூதமோர், பாம்புகளை அணிந்திருக்கக்கூடிய உமையம்மை. சாமி பாம்பு அணிஞ்சிருந்தானா அம்பாலும் அணிஞ்சிருப்பாங்களா? அணிக்க மாட்டாங்களா? ஈசன் எத்திரமோ அத்திரமும் அவளும் இருப்பள். சாமி எப்படி இருக்காரோ அம்பாலும் அதே மாதிரி வந்துருவாங்க. சாமி வேடுவரா இருந்தா அம்பாள் என்ன செய்வாங்க, வேடு வச்சு வந்துருவாங்க. சாமி எவ்வடிவம் எடுக்காரோ அந்த வடிவம் கொண்டு உமையம்மையும் வந்துருவாங்க. அப்ப சாமி பாம்பு அணிஞ்சிருக்காருன்னா அம்பாள் அணிவாங்களா அணிய மாட்டாங்களா? அதை சொல்றாரு, பனிகொல்லி மாகன பூதமோர், அந்த பாம்பை அணிந்தவளுமாகிய பூதகணங்கள் எல்லாம் சூழ்ந்திருப்பவளுமாகிய அமர்கள் கானக நாடக பரிசெல்வியாய் பரமேஸ்வரி தரு கோவே. உமையம்மை எப்படி சொல்றாங்க. அம்பாள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால என்ன செய்ய முடியாது, சாமி கிட்ட போகவே முடியாது. அம்பாள் அருள் இல்லாம என்ன செய்ய முடியாது. நீ அம்பாள்கிட்ட நீங்க அன்போடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அம்பாள் என்ன செய்வாங்க, சாமிகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி சாங்ஷன் ஆகி வாங்கி கொடுத்துருவாங்க, சிவத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. எது போல அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுல 2 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல 2 பிள்ளை, பொம்பளை பிள்ளையோ இல்ல ஆம்பளை பிள்ளையோ, நீங்க எதுனாலும் வச்சுக்கோங்க, ஆம்பளை பிள்ளைய வச்சுக்கிடுவோம். சரி, அவங்க சொல்லிட்டாங்க ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. பாத்தீங்களா, அவங்க சொன்ன மாதிரி நீங்க வாரியில கொடுத்துருக்க. கொஞ்சமா கொடுங்க சார். என்ன எப்படி சொல்றது பாருங்க. இப்போ ஒரு வீட்டுல 2 ஆம்பளை பையங்க இருக்காங்க. ஆம்பளை பையன் அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நீங்க ஆம்பளை பையனே சொல்லிருங்க அப்படின்னு கொடுங்க. சேட்டைக்காக உங்க ஆம்பளை குழந்தை வச்சுக்கலாங்கிறாங்க. பொம்பளை பிள்ளை வந்து ரொம்ப அன்பா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. நீங்க அன்பா இருக்குன்னு சொல்லும் போதே நீங்க வந்து பொம்பளை பிள்ளைய கூட சொல்லியிருந்திருக்காங்க. பரவாயில்ல, ஆம்பளை பையனே இருக்கட்டும். ஏன்னா இப்ப வீடு எழுதி கொடுக்கறது ஆம்பளை பையனுக்கு தானே, அதனால ஆம்பளை பையனே இருக்கட்டும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் குடிச்சிட்டே தான் பேசுறேன். அது கூட நேரம் போயிடும், அதுக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப ஒரு வீட்டுல 2 ஆம்பளை பையங்க இருக்காங்க. இந்த மூத்த பையன் அம்மா மேல ரொம்ப பற்றாது. இந்த நேரமும் அம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், எதுனாலும் அவன் வாங்கி கொடுக்குறான். அந்த அம்மா மேல ரொம்ப அன்பா இருக்கான். இந்த அம்மா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தில்லை நகர்ல 10 சென்ட்ல இடம் இருக்கு. புரியுது அவங்களுக்கு? 10 சென்ட் இடம், 2 சென்ட்ல ஒரு இடம் இருக்கு. 10 சென்ட்ல ஒரு இடம் இருக்கு, 2 சென்ட்ல ஒரு இடம் இருக்கு. இந்த மூத்த பையன் யார் மேல ரொம்ப பற்றா இருக்கான், அம்மா மேல. இந்த அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா, அன்பா இருந்ததுனால அந்த ஐயாட்ட நைசா என்னங்க 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 என்ன ஐஸ் வைக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ சொல்ல போறேன்னு தெரியுது, சும்மா சொல்லு அப்படிம்பாரு அந்த ஐயா. உடனே இந்த அம்மா சொல்லுவாங்க, என்னங்க ஒண்ணும் இல்லைங்க, இந்த நம்ம மூத்த பையன் இருக்கான் பாருங்க, மூத்த பையன். ஆமா இருக்கான், அதுக்கு என்ன இப்ப அப்படிம்பாரு அந்த ஐயா. இல்லைங்க, அந்த தில்லை நகர் அந்த 10 சென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை அவன் பேர்ல கொஞ்சம் எழுதி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன காரணம், அம்மா கிட்ட பிரியமா இருக்கிறதுனால. 2வது பையன் கண்டுக்கிடவே மாட்டேங்கான், அவனுக்கு அந்த 2 சென்ட் அவனுக்கு பாவம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த அம்மா. ஏன்னா அவனுக்கு ஏதாவது எழுதி வைக்கணும், இல்ல நாளைக்கு சண்டைக்கு வருவான். அந்த 2 சென்ட் அவனுக்கு வேணா கொடுத்துருங்க, இந்த 10 சென்ட் அந்த மூத்த பையன் பேர்ல எழுதி வச்சிருங்களேன். நான் என்ன வேற என்னமா கேட்கேன், உங்ககிட்ட என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு பிரியமா ஏதாவது கேட்டிருக்கேன் நானு அப்படின்னு அந்த அம்மா அந்த ஐயாவை போட்டு அவ்வளவு வயசு வைப்பாங்க. ஏன்னா அந்த பையன் பிரியமா இருக்காது. அதே போல அம்பாள்கிட்ட நீங்க அன்பா இருந்தீங்கன்னா சாமி எளிமையாக போய் அடைந்து விடுது.
அம்பாள் என்ன செய்வாங்க, நைஸா போய் ஐயாட்ட என்னங்க என்னங்க சொல்லுமா அப்படிம்பாரு. சொல்லு தேவி அப்படிம்பாரு சாமி. இந்த உயிரை எப்படியாவது கடை தேடி ஒரு திருவடியை கொண்டு போய் சேர்த்திருப்பான் அப்படின்னு ஐயாட்ட கேட்க, உடனே சாமி என்ன பண்ணுவாரு, உடனே அந்த பக்குவத்தை வரவழைத்து விடுவார்கள் உமையம்மை. சிவஞானத்தை வரவழைத்து விடுவார்கள். சிவஞானம் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், சிவத்தை போய் சேர்ந்துரும். சிவஞானம் வராம சிவத்தை அடைய முடியாது. இது உங்களுக்கு அதுக்கு அம்பாளுடைய அனுக்கிரகம் இல்லாம நாம போக முடியாது. அதனாலதான் எப்பயுமே நடராஜ பக்கத்துல அம்பாள் இருந்து கொண்டே இருக்கிறார். அது எப்பயுமே அம்பாள் வந்து இப்படி நேரா பார்க்க இருக்க கூடாது, கொஞ்சம் அப்படி திரும்பின மாதிரி தான் இருக்கணும் நடராஜ மூர்த்தத்துல மட்டும். ஏன் அப்படின்னா அந்த அருளை வாங்கி இந்த உயிர்களுக்கு ஊட்டுவது போல இருக்கணும். அப்படிதான் இருக்கணும் படம். அப்படி மாத்திருந்தா படம் தப்பு. சிவகாமி தாய், அந்த சிவத்தை காண்பிப்பவள் சிவகாமி, அப்படித்தானே? அது இந்த பாட்டுல சொல்றாரு. அம்பாளுக்கு அவ்வளவு சிறப்பா சொல்றாரு. பணிகல்லி மாகன பூதமோர் அமர்கல்லி கானக நாடக. கானகத்தில் நடனம் கொண்டிருக்கின்றாரே சிவபெருமான், சாமியும் சொல்லி இங்க அம்பாலும் சொல்லி, அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய தலைவியாக விளங்கக்கூடிய உமையம்மை பரமேஸ்வரி தரு கோவே. உமையம்மையும் சிவபெருமானும் தந்த தரு கோவே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானும் அந்த இடத்துல சொல்றார். சாமி அம்பாலும் தந்த முருகப்பெருமான், பூதகணங்களோடு விளங்கக்கூடிய உமையம்மையோடு விளங்கக்கூடிய சுடுகாட்டில் நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் உதித்த கோவே அப்படிதான் சொல்லணும். தரு கோவைனாலும் உதித்த கோவைன்னு அர்த்தம். உடனே பெற்றெடுத்தவரும் கிடையாது. சாமி வந்து பிறப்பு இறப்பு கிடையாது. முருகப்பெருமானுக்கு என்ன கிடையாது, பிறப்பு இறப்பு கிடையாது. பெம்மான் முருகன் பிறவான் இரவன். அவர் போய் பிறந்தார்ல, அவர் 2வது குழந்தைய பிறந்தாரோ அப்படின்னு நினைச்சக்கூடாது. சாமி பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சிவபெருமானுக்கு என்ன தன்மையோ அத்தனையும் முருகப்பெருமானுக்கு. அதனால நம்ம வேற்றுமையாக நாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு. பணிகல்லி மாகன பூதமோர் அமர்கல்லி கானக நாடக பரிசெல்வியாய் பரமேஸ்வரி தருகோவே. இந்த இடத்துல அம்பாள் சொல்லிட்டு அடுத்த விளக்குனாரு. படரல்லி மாகன பூதமோர், படரல்லி பரிசெல்வியாய். முதல் சொல்றாரு, பணிகொல்லி மாகன பூதமோர் அமர்கல்லி கானக நாடக பரிசெல்வியாய் பரமேஸ்வரி தருகோவே படரல்லி மாமனர் பூதமோர். அடுத்ததுல சொல்றாரு, அந்த அள்ளியில இருக்கக்கூடிய லட்சுமி தேவியை சொல்றாரு. படரல்லி மாமலர் பூதமர் அமர்கல்லி கானக நாடக. படரல்லி மாமலர் பூதமர் அமர்கல்லி கான நாடக பரிசெல்வியார் பரிசெல்வியார் மருகாசுர முருகேசா அப்படிங்கிறார். அந்த அள்ளியிலையும் இருக்கக்கூடிய மோகன பூதமோர், அந்த அள்ளியில தானே இருப்பாங்க, அந்த தாமரையில தானே இருப்பாங்க லட்சுமி தேவி. அவங்க லட்சுமி தேவி பெற்றெடுத்த, அதாவது லட்சுமி தேவிக்கு மருகன்னா யாரு, மருமகன் அர்த்தம். திருமாலுக்கு யார் இருக்கா, லட்சுமி தேவி தானே இருக்காங்க. லட்சுமிக்கு திருமாலுக்கும் மருமகனாக விளங்கக்கூடிய முருகேசா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. முருகேசன் என்ன அர்த்தம், முருக ஈசன். முருக, அப்ப முருகன் வேற கிடையாது, ஈசன் வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அததான் முருகேசன் நம்ம சொல்றோம். முருக ஈசனை தான் நம்ம முருகே ஈசன். படரல்லி மாமனர் பானம, படரல்லி மாமனர் பாதம துடைவெள்ளி மாமத நாரணை. அந்த மன்மதனுக்கு தாய் யாரு, லட்சுமி தேவி. திருமாலுக்கும் லட்சுமி தேவிக்கும் உள்ளவர் தான் மன்மதன். அவருடைய பிள்ளை யாரு, மன்மதன். அது அந்த பாட்டு சொல்றாரு. படரெல்லி மாமலர் பானம, அந்த மலரை வைத்திருக்கக்கூடிய 5 மலர்கணைகளை வைத்திருக்கக்கூடிய மன்மதனுடைய தாயாக விளங்கக்கூடிய லட்சுமி தேவியுடைய மருமகனே அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. இந்த வரியில புரியுது உங்களுக்கு? படரெல்லி மாமலர் பூதமோர்
மணமொல்லையாகி நகாகன பரிசெல்வியாய் மருகாசுர முருகேசா. இப்படி சொல்ற இந்த வரியில முதல் என்ன சொல்றாரு? முதல் சொல்றாரு பணிகொல்லி மாமலர் பூதமோடு அமர்கல்லி கானக நாடக பரிசெல்வியாய் பரமேஸ்வரி தருகோவைன்னு சொல்லிட்டு வடவெள்ளி மாமலர் பூதமோர் அமர்கல்லி கானக நாடக பரிசெல்வியாய் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? முருகேசா அப்படிங்கிறாரு. மருகாசுர முருகேசா, அதாவது அந்த லட்சுமி தேவிக்கு மருமகனே அப்படின்னு சொல்றாரு. இந்த மன்மதன் எல்லாம் மன்மதன் யாரோட பிள்ளை அப்படின்னா, யாருடைய பிள்ளை? திருமாலுடைய பிள்ளை. இப்ப மன்மதன் எங்க போனாரு? கைலாய மலைக்கு போனாரு. எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? மன்மதனை நீ மலர்கணைகளை ஏவு, அப்படின்னா தான் சிவபெருமான்ட்ட இருந்து குழந்தைய நாம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சூரபத்மனை அடிப்பதற்காக தேவர்கள் எல்லாம் போய் முறையிட்டார்கள். யாருக்கிட்ட? சிவபெருமான்ட்ட போய் முறையிடுவதற்கு எல்லாரும் போனாங்க. என்ன செய்யும்? முதல்ல என்ன செஞ்சாங்க? எல்லாம் சாமி அங்க போனா, அங்க சாமி தவக்கோலத்துல இருக்காரு. அங்க உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணை மூடி 4 முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவரை போய் எப்படி தவத்தை கலைப்பது அப்படின்னு சொல்லி மன்மதனை ஏவி விட்டாங்க. மன்மதன் போக மாட்டேன்னா அவனை வழுக்க, நீ போகல உன்னைய பாரு அப்படின்னாங்கல்ல. சரி, கொட்டுப்பட்டாலும் மோதிர கையாலே கொட்டுப்படுவோம் அப்படின்ட்டு நேரா மன்மதன் நேரா சாமி கிட்ட போனா பாருங்க. சாமி என்ன பண்ணாரு? தவத்துல உட்காரும் போது யாரு வந்தாலும் உள்ள விட்டுறாத, மன்மதன் வந்தா மட்டும் உள்ள விடு அப்படிம்பாரு சாமி. ஏன்னா அவருக்கு தெரியும் யாரு உள்ள வருவான்னு சாமிக்கு. உடனே அப்படி தவக்குளத்துல இருந்து அவங்க 4 முனிவருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல மன்மதன் உள்ள வருவான் பாருங்க. மன்மதன் யாரு உள்ள விட்டுருவா? நந்தி பெருமான் உள்ள விட்டுருவாரு. அது மலர்கணையில் 5 மலர்கணையில் எடுத்து மயக்க முறை செய்வான். சாமி இப்படி திரும்பி பார்ப்பார்ல, நெற்றிக்கனால அவரை எரிச்சிடும். மன்மதன் இறந்து. இப்ப மன்மதன் இறந்துட்டான்ல, இப்ப திரும்ப நினைச்சாருன்னா அவரை உயிரோடு எழுப்பலாம்ல, எழுப்ப முடியும். ஏன்னா இறந்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய திறன் யாருக்கு உண்டு? சிவபெருமான் ஒருத்தருக்கு அவங்க, வேற யாருக்குமே. அவர் நினைச்சாருன்னா உயிரோடு கொண்டு வரலாம்ல. அதனாலதான் சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பையன் இறந்து போயிட்டான், அவன் உயிர்ப்பிக்கலாம்ல, உயிர்ப்பிக்க முடியல. சாமி தான் அவரை உயிர்ப்பிக்க வைத்தார். எப்பொழுதுன்னா அவருடைய மனைவி மடிப்பிச்சை கேட்டாங்க. யாருடைய மனைவி? மன்மதனுடைய மனைவி மடிப்பிச்சை கேட்டதுக்கு அப்புறம் சாமி சொன்னாரு, உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் அவன் தெரிவான் அப்படின்னு. இந்த கற்புடைய பெண்கள் கணவனை தவிர வேற எதையும் சிந்திக்க மாட்டாங்க. அதனால அவருடைய கண்ணுக்கு மட்டும் காண்பிக்குமாறு சிவபெருமான் செய்தான். மற்ற யாரு கண்ணுக்கு அவன் தெரிய மாட்டான் மன்மதன். யாரோட பிள்ளை அப்படின்னா திருமாலுடைய. பணிகொல்லி மாகன பூதமோர் அமர்கல்லி கானக நாடக பரிசெல்வியாய் வரமேஸ்வரி தருகோவே படரல்லி மாமலர் பானம துடைவில்லி மாமதனாரனை தனவெள்ளி மாமதனாரனை பரிசெல்வியாய் மருகாசுர முருகேசா. இந்த இடத்துல இப்படி சொல்ல இருப்பாங்க. அருமையான வரி. இந்த வரி கொஞ்சம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப எளிமையா இருக்கும். புரியாம படிச்சோம்னா இந்த வரி புரியவே புரியாது. பணிகொல்லி மாகன பூதமோர் அமர்கல்லி பணிகொல்லி மாகன பூதமோர் அமர்கல்லி கானக நாடக பரிசெல்வியாய் பரமேஸ்வரி தருகோவேன்னு அம்பாளை சொல்லிட்டு படரல்லி அள்ளியில இருக்கக்கூடிய திரு லட்சுமி சொல்றாரு. படரல்லி மாமலர் பாதம, அந்த மாமலரை வைத்திருக்கக்கூடிய மன்மதனுடைய தனவெள்ளி, தனத்தோடு விளங்கக்கூடிய தனலட்சுமியாக விளங்கக்கூடிய அவருடைய மருகாசுர முருகேசா. புரியுது உங்களுக்கு? லட்சுமி தேவியுடைய மருகனாக விளங்கக்கூடிய முருகேசனே அப்படின்னு இந்த இடத்துல அருணைநாத பெருமான் மிக அருமையா சொல்றாரு இந்த பாட்டுல. புரியுதா? பாட்டு புரியுதா? அடுத்து மணமொல்லையாகி நகாகன தனவல்லி மோகன மோடமர் மகிழ்தில்லை மானடமாடின அருள் பாலா. மணமுல்லையாகி நகாகன தனவெள்ளி மோகன மோடவர் மகிழ்தில்லைமா. இந்த இடத்துல அம்பாளையே சொல்றாரு மறுபடியும். மணமுல்லை ஆகி நகாகன தனவெள்ளி மோகன மோடவர் மகிழ்தில்லை மா நடமாடின அருள்பாலா. அங்க அம்பாளும் சாமியும் அங்கே கானகத்தில் நடனமாடி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே உமையம்மையும் சாமியும் எங்க ஆனந்தமா நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா
தில்லையில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மகிழ் தில்லை மா நடமாடின அருள் பாலா அப்படின்னாரு. அப்படி தில்லையில எந்த நேரமும் ஆனந்த நடனம் சிவபெருமான் புரிந்து கொண்டே இருப்பார். எங்க இப்ப சாமி கைலாயத்துல இருந்தான், ஒருத்தர் போனாராம். போய் சாமி சாமி எப்போ நேரம் சாமி ரொம்ப பிஸியா இருந்தாராம் கைலாயத்துல. சாமி நீ எங்க ரொம்ப சந்தோஷமா எங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டாங்களாம். யார்கிட்ட? சிவபெருமான். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கக்கூடிய இடம் சிதம்பரம், நீ அங்க வந்து பாரு அப்படின்னாராம். இங்க கைலாயத்துல வராதப்பா, ஏன்னா எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன். யார் யாரெல்லாம் பதவியில இருந்து தூக்கணும், யார் யாரெல்லாம் பதவியில அவருக்கு பதவி கொடுக்கணும், யார் யாருக்கு செக்ஷன் எல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் செய்யற வேலையெல்லாம் நான் கணக்கு எடுக்க வேண்டியிருக்கு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே, எனக்கு நிறைய வேலைகள் இங்க எழுத்து வேலை இருக்கு, மற்ற வேலைகள்லாம் நிறைய இருக்கு. அதனால என்னை கைலாயத்துல வந்து பார்க்க வராதப்பா, என்னை நேர சிதம்பரத்துக்கு வந்து பார்த்துட்டு அப்படின்னாராம் சிவபெருமான். அங்க சிவபெருமான் எப்படி இருக்காராம்? ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றாராம் எங்க சிதம்பரத்துல. அந்த நடனத்தை பார்க்கறதுக்கு 2 முனிவர்கள் தவம் செஞ்சாங்க. எப்படியாவது அந்த நடனத்தை பார்த்து விட வேண்டும். அந்த உரைப்பு, ஊடியும் உரைப்பனாய் திரிவேன் என்று அந்த உரைப்போடு இருந்ததுனாலதான் இப்ப சாமி எங்க இருக்காரு? 36 தத்துவத்தை கடந்திருக்காரு. இவங்க எங்க இருந்தாங்க? மண் தத்துவத்துல இருந்தாங்க. முதல் தத்துவத்துல சிதம்பரத்துல இங்க இருக்காங்க. 36 தத்துவம் கடந்திருக்கின்ற பெருமானே, நாங்க எப்படி அங்க வர முடியும்? எங்களெல்லாம் வர முடியாது சாமி, நீ வா சாமி, இந்த மண்ணில் வந்து நடனம் ஆட வேண்டும் என்று 2 முனிவர்கள் தவம் கிடந்தாங்க. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நடராஜ பெருமானுடைய மூர்த்தத்தை பார்க்க முடியாது. யாரு? பதஞ்சலி முனிவரும் வியாக்கரம். அவங்க 2 பேரும் நம்ம எப்பயுமே வரக்கூடாது. யாரு? பதஞ்சலியும் வியாக்கரம். அந்த பதஞ்சலி முனிவர் யாரு? ஆதிசேடன். அதனால கரெக்டா ஆதிசேடன். அவர் மிகப்பெரிய அடியாரா இருக்க போய் தான் அவர் தம்பி அதுக்கப்புறம் அவர் ஆதிசேடனா இருந்தாராம். அவரை போய் கைலாய மலையில போய் தியானம் பண்ண, சாமிகிட்ட போய் வரம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அப்புறம் கைலாய மலையில போய் தியானித்து அதுக்கப்புறம் தில்லைக்கு வந்து பாதாள உலக வழியா தில்லைக்கு வந்து அங்க வியாக்கரபாதரும் இவரை 2 பேரும் ஒரு உரமா தவம் செய்து, ஒருத்தர் அனதீச்சரம் ஒருத்தர் புலிச்சரத்தை தவம் செய்து தவம் அப்படி இருந்தாங்க. சும்மா சாதாரண தவத்துக்குலாம் சாமி உடனே வந்துட மாட்டாரு. ஊசி நுனியில தவம் இருந்தாலும் வரமாட்டாரு. அன்பு இருந்தா அங்க வந்துடுவார் சாமி. அன்புக்கு இறங்கி வருவார். அப்படி அன்போடு அவர்கள் ஆளுக்கு ஒரு முறை ஒரு புறம் இருந்து பூசித்து வந்தார்கள். 2 பேருக்குமே சிவபெருமான் ஒரு அந்த ஆனந்த நடனத்தை தைப்பூச நன்னாள் அன்று வியாழக்கிழமை மத்தியான வேளையில் சிவபெருமான் திருநடனம் புரிந்தார். என்ன நாடு? தைப்பூச நன்னாளன் ஆனந்த நடனம். தைப்பூசம் அவ்வளவு சிறப்பு. ஆனந்த நடனம் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த ஆனந்த நடனத்தை பார்த்தாச்சுன்னா அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அதுதான் என்று முக்கிய காட்டிலும் பெரியது எதுன்னா ஆனந்த நடனம் தான். சாமியுடைய அந்த நடனத்தை பார்த்தாச்சுன்னா பிறவிக்கு வரவே வராது இந்த உயிர். அதுக்கு முன்னாடி எதுல போனாலும் பதத்துல போனாலும் மறுபடியும் பிறவிக்கு வந்துடும். இது வந்து பரம். கடைசி சாமியுடைய அந்த ஆனந்த நடனம் தான் பரமுக்தின்னு பேர். மற்ற எல்லாமே பதமுக்தின்னு தான் பேர். அந்த ஆனந்த நடனத்தை கண்ட எத்தனையோ அருளாளர்கள்லாம் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ அருளாளர்கள் நம்ம சைவத்தில் இருக்காங்க. ஏன்னா சாமி எப்படி இருக்காரு அப்படின்னா ஆனந்தமயமாக விளங்குகின்றார். ஆனந்த கூத்தன் அருள்வரில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தொல்நோக்கம் என்று கூறுவதற்கிணங்க அந்த ஆனந்த கூத்தனுடைய அருள் பெற்றாச்சுன்னா நாமளும் ஆனந்தமாக இருக்கும். அவனை நாம் சார்ந்திருந்தால் நமக்கும் அந்த ஆனந்தம் உண்டாகும். அப்படித்தானே? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ஆனந்த பொருளை சார்ந்தே இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த உயிர்களானது சார்ந்ததின் வண்ணமாக இருக்கக்கூடிய தன்மையின் காரணமாக சார்ந்த இறைவனை சார்ந்திருந்தால் நமக்கு இறைத்தன்மை வரும். உலகத்தை சார்ந்தா உலகத்தன்மை தான் வரும். நல்லவனை சார்ந்தா நல்ல வழிக்கு போவோம், கெட்டவனை சார்ந்தா கெட்ட வழிக்கு போறது மாதிரி நாம ஆனந்த பொருளாக வளரக்கூடிய ஈசனை சார்ந்தால் நாமளும் ஆனந்தமாய் இருப்போம். அப்ப சாமி அதிகமாக நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆனந்தம் உண்டாகும். அவரை மறந்து கொண்டிருந்தால் நமக்கு துன்பம் உண்டாகும். அதை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அவனுக்கு அப்ப எந்த நிலையிலும் என் நிலையும் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் அந்நியசி சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார் என்று சொல்வதற்கிணங்க அப்படி இருக்கும். மனமுல்லையாகி நகாகன தனவில்லி மோகன மோடமர் மகிழ்தில்லை மானடமாடின அருள்வாளா.
அப்படி இருவருமே உமையம்மையும் மகிழ்ந்து நடனமாடக்கூடிய சிவபெருமானும் பெற்ற அருள் பாலா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு பாட்டுல. இப்ப கடைசி வரைக்கும் வந்துட்டோம். அப்பாட முடிய போதா அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்காக அந்த கணப்படி கொஞ்சம் வெளில ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு. அதுதான் எல்லாம் பின்னாடி போய் கால் நீட்டிக்கலாம் அப்படின்ட்டு பின்னாடி எல்லாம் வரிசையா உட்காந்துக்கிட்டாங்க. சரி சரி வயசு பிள்ளை அங்க இருக்காங்க, வயசான ஆள்லாம் நாங்க இங்க இருக்கோம் அப்படி அப்படி. சரி வனமுல்லையாகினகாகன அங்க அங்க மல்லி நிறைய பூத்துருக்குமா அந்த வடதில் உள்ள வயல. அது சொல்றாரு மனமுல்லையா மனமுல்லையாகினகாகன தனவில்லி போகன மூடவர் மகிழ்ந்தில்லை மானடமாடின அருள்பாலா. அடுத்து சொல்றாரு மனம் அள்ளி மாவன காடமை பொல்வெள்ளி காவன மாடமை வடதிருள் முல்லை வாயிலாய். எப்படி சொல்றாரு அப்படின்னா கடைசேரி மனமுல்லையாகி நகாகன தனவள்ளி மோகன மோடவர் மகிழ்தில்லை மானடமாடின அருள்வாளா. மனமுள் தனவள்ளி மாகனமோ காவன மாடமை பொல்வெள்ளி காவன மாடமை வடதிரு உள்ளை வாயில் மேவிய பெருமாளை. அங்க மல்லிகை அதிகமாக இருக்குமா எங்க வடதிருமுல்லை வாயில். அதனாலதான் அதுவும் முல்லையும் அதிகமா இருக்கக்கூடிய இடம் அந்த வடதிருமுல்லை வாயில். ரெண்டாவது நீர்களால் சூழ்ந்திருக்கப்பட்ட அந்த இடத்துல சொல்லும்போது பொழில்வெள்ளி காவன மாடமை அப்படின்னா சோலைகளும் நீர்நிலைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய வடதிருமுல்லை வாயிலில் மேவிய பெருமாளே அப்படின்னு இந்த பாட்டுல முடிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த பாட்டு கொஞ்சம் சிக்கலா இருக்கும், ஆனா ஈஸியா இருக்கும், பாடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பாடுறீங்கன்னா கட 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 கடன்னு பாடிடுவீங்க. நிறுத்தி நிறுத்தி பாடுறதுனால நிதானமா பாடினீங்கன்னா அழகா அந்த பாட்டை நீங்க பாடிடலாம். அணி செவ்வியார் திரை சூழ்புவி தனநிவி கரையேறிட அறிவில்லையாமடியே நிட அது தீர அருள் வெள்ளையோ நெடுநாளின மிருளில்லையோ உணமோ உனதருள் இல்லையோ இனமானவை அறியேனே குணவல்ல தாமகமேரினை அணி செல்வியாய் அருணாச்சல குணவல் குருவல்ல மாதவமே பெரு குணசாத குடிலில்லமே தருநாளது மொழிவல்ல யோகவரே பணி குணவல்லவா சிவனே சிவ குருநாதா. பணி கொல்லி மாகன பூதமோர் அமர்கல்லி கானக நாடக பரிசெல்வியாய் பரமேஸ்வரி தருகோவே படரள்ளி மாமலர்பானம துடைவில்லி மாமதனாரனை பரிசெல்வியாய் மருகாசுர முருகேசா மனமுல்லையாகி நகாகன துடைவில்லி மாமதனாரன் மகிழ்தில்லை மானடமாடின அருள் பாலா. கடைசி மறுவள்ளியா மனமல்லியா மறுவள்ளி மாவன நீடிய மறுவள்ளி மாவன நீடிய பொழில்வள்ளி காவன மாடமை வடது முல்லை வாயிலில் மேவிய பெருமாளே. கட்டுத்தான பாட்டு. அந்த கடைசி மறுமல்லிங்கிறது தான் நான் பொழில் மல்லின்னு சொல்லிட்டேன். மறுமல்லி அங்க மல்லிகைப்பூ சிறந்து விழுங்குமா. மறுமல்லி மாவன நீடிய நெடுந்து நிறைய வளருமா அந்த வடதிருமுல்லை வாயில. மறுமல்லி மாவன நீடிய பொழில்வெள்ளி காவன மாடமை. பொழில்னா அந்த சோலைகளும் நீர்நிலைகளும் அதிகமாக சூழ்ந்திருக்கப்படக்கூடிய முல்லை வாயில் மேவிய பெருமாளே என்று மிக அருமையாக இந்த பாடலில் அருணகிரிநாத பெருமான் மிக அற்புதமாக பாடுகின்றார். அற்புதமான ஒரு தலம் இந்த தலம் வட திருமுல்லை வாய். இங்க சாமி எப்படி இருக்காரு? மாசில்லாத மணி ஈஸ்வராக திகழ்கின்றார். இங்க முருகப்பெருமான் சிறந்து விளங்குகின்றார். இங்க போனதுமே முருகப்பெருமானை பார்த்ததுமே இந்த பாடலை பாடினார் நமது அருணகிரிநாத பெருமான். அப்பேற்பட்ட இந்த திருப்புகளை நீங்களும் வீட்டுல போய் என்ன செய்யுங்க,
பாடி பாடி மறந்துடுவோன்னு மறந்துடாதீங்க, பாடி மகிழுங்க. பழக்கம் போல பாடுவோம் சிவா, இங்க வந்தது பாருங்க அந்த வெளியில தான் சிவா அது வர மாட்டேங்கி அப்படின்னு ரொம்ப யோசிக்கும். ஏதானா பரவாயில்ல, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க இவங்க சொல்றது சரிதானு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் சரியாத்தான் பாடுறாரா படிக்கிறேன் கண்டிப்பா. அந்த மாதிரி இப்ப எப்படி பாடணும் அதே மாதிரி வீட்டுல போய் இந்த பாடலை பாடிப்பாங்க. இது அவங்களுக்கு அவ்வளவு அருமையான இந்த பாடல். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, முக்கியமா என்ன சொல்றாருன்னா, பெருமானே முருகா நீ எப்பேற்பட்டவன், நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்னா, நான் அந்த 3 ஆசைகள்ல சிக்கி தவிக்கின்றேன். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையில் சிக்கி தவிக்கின்றேன். அதிலிருந்து என்னை கரையேற்றி என்னை உன்னுடைய நிலைக்கு உயர்த்துவதற்கு அடியார் திருக்கூட்டத்தில் இருந்து உன்னை நினைக்குமாறு என்னை செய் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அந்த பரமேஸ்வரி தருக்கோவே அம்பாளுடைய பிள்ளையே, அந்த லட்சுமி தேவிக்கு மருமகனே, அதுக்கப்புறம் தில்லையில் நடனம் வாழக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வடதிருமுல்லையில் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த மல்லி அதிகமாக முளைக்கக்கூடிய இடமாகவும், சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடியதாகவும், நீர்நிலைகள் அதிகமாக சூழ்ந்திருக்கக்கூடிய இடமாகவும் விளங்கக்கூடிய அந்த வடதிருமுல்லை வாயிலில் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கக்கூடிய முருகா என்று இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்கின்றார். ஆகையினாலே என்னுடைய அந்த அறியாமையை நீக்கி எனக்கு நீ அருள் செய்ய மாட்டாயோ என்று இந்த பாட்டுல கேட்கிறாரு. அருள் வெல்லையோ நெடுநாளின மிருளில்லையோ உணமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அரியேனே. அந்த அருள் எப்ப சாமி எனக்கு கிடைக்கும், எனக்கு அதுக்கு எனக்கு அருள் செஞ்சிரு அப்படின்னு சொல்றாரு. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கிடவேன், வானேயும் வெல் வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்து மிரேன், தேனேயும் மலர் கொன்றை சிவனே எம் பெருமானே எம் மானே உன் அருள் பெருநாள் என்னால் என்றென்றே வருந்துவனே. வருந்தவனின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன், இருந்த நல மலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பேற. மாணிக்காசர் இப்படி பாடுறாரு. வா, திருவாசகம் அது குறுகாதுன்னு வேற எதுக்கு அப்படி சொல்றாரு. சாமி எனக்கு ஒரே ஒண்ணுக்கு தான் சாமி நான் ரொம்ப வருந்துறேன், உன் அருள் எப்ப கிடைக்கும் அதுக்காக தான் நான் வருதுறேன், வேற எதுக்கு எனக்கு வருத்தம்லாம் கிடையாது. நாமக்கு முடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகில் இடர்போறோம் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிணியேறுவோம் பணிவோம் எல்லாம், யாருக்கும் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கிடவேன், வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்து மிரேன், யாரையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேனேயும் மலர் கொன்றை சிவனே எம் பெருமானே எம் மானே உன் அருள் பெரும் நாள் என்னால் என்றென்றே வருந்துவர். அதுக்குதான் சாமி நான் ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த பாட்டுல அந்த பாட்டுக்கு இலக்கணம் அந்த பாட்டு விளங்குது. இந்த திருப்புகள் உன் அருள் பெருநாள் என்ன, அருள் வெல்லையோ நெடுநாளின மிருள் இல்லையோ உணமோ உனது அருள் இல்லையோ இனமானவை அரியேனே. திருவானே எப்படியாவது எனக்கு அருள் செய்து விடு பெருமானே அப்படிங்கிறார். என்ன சார் திருப்புகள்ல இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது அந்த பாட்டை எடுக்கணும்னு தான் அப்படின்னு முடிவு பண்ணி சாமி திருவிழால அப்படின்னு காலையில யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். எந்திக்கும் போதே வட திருமுல்லை வாயில்னு எதிச்சேன். ரைட்டர் அன்னைக்கு இந்த திருப்புகளை சொல்லிடுவோம் அப்படின்ட்டு பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் எழுதுவோமா இல்ல பூஜைக்கு முன்னாடி போடுவோமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு வேற ஏதாவது பேசுறதுக்குன்ட்டு சாமி நினைக்கிறாரா என்னன்னு தெரியலன்ட்டு கொஞ்சம் சரி 7 மணிக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா சாமி எழுதுறா வட திருமுல்லை வாயில் திருப்புகள் அப்படின்னு எழுத வச்சிட்டாரு. எல்லாமே சாமியுடைய திருவருளின்படி தான் நடக்கும். வட திருமுல்லை வாயில்னு நினப்பு வரும்போதே நமக்கு யாரு நினப்பு வரணும், டாக்டர் அமுதாசுவா நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஏன்னா அந்த பெருமை மேல அவங்க அவ்வளவு பற்று வைத்திருக்கின்றார். எப்போ பார்த்தாலும் சாமிகிட்ட பேசுவாங்க, மஸ்லாமணி அப்படின்னு பேசுவாங்க. நம்ம கோயிலுக்கு போறோம், வைத்தியநாதன் பேசுறோமா, சகசிரேஸ்வரன் பேசுறோமா, ஆனா அவங்க பேசுவாங்க சாமிகிட்ட உட்காந்து. சாமி அதை வச்சிருக்கு இதை வச்சிருக்கு அப்படின்னு சாமிகிட்ட அப்படியே கொஞ்சி விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு அன்பு. அந்த அன்பெல்லாம் நமக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. திருவள்ளுவர் தான் நமக்கு கொட்டிக்கும். திருவள்ளுவர் தான் கொட்டிக்கும் நமக்கு. அந்த அருளை சாமிகிட்ட நம்ம எல்லாருமே கேட்போம். அந்த அன்பையும் அந்த அருளையும் சாமி தான் நமக்கு வழங்கு. இதுகாரம் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த திருப்புகளை நீங்கள் கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகள் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றோம். உனைத்தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர்கொடு உனதடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாறா
உளத்துள் அன்பினர் உறவிடம் அருகிலன் விருப்பொடுந்திகரமும் வளம் வருகிலன் ஒப்புடுன்புகள் துதி செய்ய விலகிலன் மலை போலே கனைத்தடும்ப கடது விடமிசை வரு கருத்த வெஞ்சினம் அரளித நுழையினர் கதித்தடந்தெறி கயிறொடு கதை கொடு ஒரு போதே கலக்கரும் செயல் ஒருவர அறிவுறு கருத்து நைந்து அளமொரு தலைவைகள் கணத்திலன் பய மரமையில் முதுகினில் வருவாயே வினைத்தளந்தனில் அழகுகள் குதிகொள்ள விழுக்குடைந்து மெய்குதி தசை குண விரித்த குஞ்சியரனும் அவுணையாமர் பொறிவேலா மிகுத்த வன்பொயில் குயின் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மலைமுகளுடன் அறை விரைத்த சந்தன மிகவத புயவரை உடையோனே தினத்தினஞ்சதி மறை முனிமுறை கொடு புனச்சொரிந்திலர் பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரதோட மகிழ்வோனே தனத்தனந்தனையன வடியலினரை தெவிட்ட அன்போடு வருகிய கொள்கைகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே கைலாய வரம்பதி சிவஞான போத நெறிகாட்டும் என்னை கைல்வாணி மிகண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் தறிவாள் ஒரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைக மாதோ வான்முகில் வளாதுவிக மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே என்று இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் ஆறிதடந்தோர் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதையே என்னால் இதுவனையே போற்றி ஏற்றிவேல் முகனுக்கு திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்